அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல கை கூட சொல்லி பார்க்கலாம். காற்றை ஃபாலோ பண்ணாத, வியாதியை ஃபாலோ பண்ணாத, பிரச்சனையை ஃபாலோ பண்ணாத, டெவில ஃபாலோ பண்ணாத, ஆமா, கடனை ஃபாலோ பண்ணாத, கர்த்தரை ஃபாலோ பண்ணு. ஆமென். அவரை நீ ஃபாலோ பண்ணா தூங்க விட்டா கூட தூங்கு. ஆமென். என்னங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படிங்க தூக்கம் வருது? அது கிறிஸ்துவின் ஆவி. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல? ஆமென். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல? ஆமென். கிறிஸ்துவின் ஆவி எப்படிப்பட்டது? சாந்த குணம் உள்ளது, அமைதல் உள்ளது, சமாதானம் நிறைந்து இருக்கக்கூடியது, நோ டென்ஷன். இதான் அர்த்தம். பக்கத்துல பார்த்து உங்க மூஞ்ச நல்லா காண்பீங்க பார்க்கலாம். அது டென்ஷன் மூஞ்சா அல்லது அது என்ன மூஞ்சுன்னு தெரியட்டும். பாருங்க, சில நேரத்தில் நான் வந்து இங்க வந்து வேற ஒன்று பேச வருவேன், இங்க வந்து வேற பேசுறேன் நான். அது ஏன்னு எனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். நீங்க நினைப்பீங்க, என்னை பார்த்து ஏதாவது ஒரு பதற்றம் வருதா, படுத்த படுக்கைக்கிறன்னு கொஞ்சமாவது பதறுதா பத்தி அவருக்கு அன்பே இல்லை. இயேசுநாதருக்கு அன்பே இல்லை, பதறவே இல்லை. அம்மாவா, அன்பின் சிகரம், இரக்கத்தின் மலை. ஆமென். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவா அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். தூங்க போயிட்டாரு. அப்படின்னா அன்பு இல்லைன்னு அர்த்தமா? சொல்லுங்களேன். அவருக்கு தெரியும், என் வார்த்தை சொல்லிட்டு அக்கறைக்கு போவோன்னு சொல்லிட்டு சொன்னதுதான். ஆமென். என் வார்த்தை மேல நிக்கிறதான நில்லு. என் வார்த்தையை விட்டுட்டுன்னு சொன்னா காற்றும் கடலும் புயலும் கூட உன்னை அசைத்து பார்த்து விடும். ஆமென். பூனு ஊதுனா போதும், அசைச்சிடும் உன்னை. ஒருவேளை பட்டினி உன்னை அசைச்சிடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை மேல நின்று பாருங்க. ஆமென். மலைகள் விலகி போகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும். நீ அசையாது இருக்கிற பர்வதம் போல இருப்பாய். அசையாது இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பேன். சொல்லு பாக்கல, இருப்பேன். சொல்லு, எப்படி இருப்பேன்? அசைஞ்சு போயிடுவேன். நாணல் காற்றினால் அசைகிறது போல நான் அசைக்கப்படுகிறேன். இதான் பேதுருவின் வாழ்க்கை. பேதுரு வாழ்க்கை என்னது? காத்துல அசைப்படுற நாணல் மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு, ஏ நீ நாணல் கிடையாதுடா, என்னைக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணியோ அன்னைக்கு நீ பாரு. என்னங்க, ஆமென். ஒரு கைய தட்டி, இருதயம் இங்க இருந்தா தானே, இருதயம் இங்க இருந்தா தானே வரும். ஆமென், ஆமென், ஆமென். சபையில் தான் இருக்கிறான் பேதுரு, இயேசுவோடு தான் இருக்கிறான் பேதுரு. ஆனா வளையிறான், நாணல் மாதிரி என்ன பண்றான்? வளையிறான். இப்ப சொல்றாரு, பேதுரு, சீமோனே, நீ யாரு கிடையாது, இனி நாணல் கிடையாது. சொல்லுங்க, நான் நாணல் கிடையாது. காற்று என்னை அசைக்க நான் நாணல் இல்லை. வியாதி என்னை அசைத்து பார்க்க நான் நாணல் கிடையாது. நான் புல்லு கிடையாது, நான் பூண்டு கிடையாது, நான் பாறை. ஆமென். கண்மலையாகி கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட பாறை. ஆமென், 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 ஹல்லேலூயா. இந்த உணர்வு உங்களுக்கு இல்ல, வரவும் போறவெல்லாம் உங்க தலைமையில மூலக அரைப்போம். கண்ட வியாதி உன் தலைமையில ஏறி உட்காரும், கண்ட பிரச்சனை மேல உட்காரும். ஆமென். மூஞ்ச பார்த்தவ டென்ஷன்ல இருப்ப, கூலே இருக்காது, நைட்ல தூக்கம் வராது உனக்கு. ஆமென், ஆமென். காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது, இயேசுநாதருக்கு தாலாட்டா மாறிடுச்சு. அதே காற்றடிக்குது, அதே படகு, அதே கடல், அதே காற்று, அதே இடம், எல்லாம் அதே அலைதான். இவர்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதே காற்று, அதே படகு, அதே கடல், அதே சிச்சுவேஷன் இயேசுவுக்கு தாலாட்டாய் மாறிவிட்டது. உனக்கு சூழ்நிலைகள் தாலாட்டாய் மாறுகிறதா அல்லது நீ ஃபில் பண்ணிக்க? ஆமென், ஆமென். எல்லாம் ஏழ்மையிலுங்க பார்க்கலாம். கொஞ்சம் அப்படி மாசம் உட்கார்ந்தா எனக்கு பிடிக்காது. ஆமென். எல்லாம் ஏழ்மையிலுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். குறைஞ்சது சின்ன பசங்களோடு பெரியவங்களோட உட்காருங்க பார்க்கலாம். சின்ன பசங்களோட பெரியவங்களோட பக்கத்துல சின்ன பசங்க இருக்க கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்களை அசைக்கிற சக்தி என்ன? ஆமென்.
உங்களை தலைவலி வந்து அசைச்சிடுதா, நீ தலைவலி கூட குடும்பம் நடத்துற. ஆமேன். தலைவலி கூட குடும்பம் நடத்துற. பிரச்சனை தான். இயேசுநாதர் கூட நீ என்ன பண்ணல, வாழறதே இல்லை. வாயை திறந்தா ஜெபத்துல பிரச்சனை பேசுறியா, நீ இன்னும் இயேசுநாதரை பார்க்கலன்னு அர்த்தம். இயேசுநாதரை நீ பார்க்கல. அவரை பார்த்தியன்னா என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம். அவரை பார்த்திருந்தேன்னா என்ன நடக்கும்? ஹலோ கவனிங்க. அவரை பார்த்தா என்ன நடக்கும்? அவரை குறித்து கேள்விப்பட்ட என்ன நடந்திருக்கும் உன் வாழ்க்கையில? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிரைஸ் தரேன். அவரை கேள்விப்பட்டிருந்தா, அவரை பார்த்திருந்தா உன் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும்? வாய் திறக்க மாட்டீங்களா? அதான் சொல்றேன். குடும்பம் நடத்துறது அவர் கூட கிடையாது. ஆமேன் ஆமேன். கண்ட கேட்கறது, அதுலயே நடத்துறது. நான் தான் சொன்னேன், ஒரே கடல், ஒரே படகு, ஒரே காத்து, ஒரே அலை, ஒரே தண்ணி, ஒரே சிச்சுவேஷன். ஜீசஸுக்கு அது தாலாட்டாய் தெரிகிறது. ஆனா சீஷர்களுக்கு அது என்னவா தெரிகிறது? அலைகழிப்பாய் தெரிகிறது. ஐயோ மடிந்து போகிறோமே. உன் வாயிலிருந்து இயேசுநாதர் வரணுமா, மடிந்து போகிற வரணுமா, நீ டிசைட் பண்ணிக்க. அதே காத்து சொல்லு, அதே காத்து. பக்கத்துல கை கொடுத்த அதே காத்து, அதே சூழ்நிலை, அதே கடல், அதே படகு, அதே அலை இயேசுநாதருக்கு தாலாட்டா இருந்தது. ஆனால் சீசர்களுக்கு அது என்ன வந்தது? தலைவெட்டா இருந்தது. செத்து போறன்னு சொல்றாங்க. வாட் அபவுட் யூ? பக்கத்துல பார்த்து கேளு, வாட் அபவுட் யூ? ஆமென். நீங்க எப்படிங்க? கேட்க மாட்டேங்க. ஐயா பேரே காணும் பார்த்தீங்களா? அவர் ஒருத்தர் புடி, எல்லாரும் பிடிச்சி பாருங்க. தர்மா இங்க வந்துட்டு போனால புடி, நான் தான் பிடிச்சி விடுறதாக்குது பாருங்க. நீங்க எப்படிங்க கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? இப்போ ஒரு நிமிஷம் பேசுங்க. நீங்க ஒரு நிமிஷம் பேசுங்க. ஒரு நிமிஷம் பேசுங்க. சிந்திங்க. இதெல்லாம் அதே கடல், அதே படகு. ஆனா யாருக்கு மட்டும் இல்லை சொல்லு. யாருக்கு ரெஸ்ட் இருந்தது? இயேசுக்கு ரெஸ்ட் இருந்தது. யாருக்கு ரெஸ்ட் இல்லை? கலக்கம் இருந்தது. இதே வாழ்க்கை யோசித்து பாருங்க. உங்களுக்கு யோசித்து பாருங்க. காத்து அசைச்சுதா? காத்து அசைக்குதா இல்லையா நம்மள? ஐயா காத்து அசைச்சுதா? மழை வந்தா பேச்சு மாறுதா? பனி வந்தா பேச்சு மாறுதா? சூழ்நிலை சொல்றான், சீசன் மாறுது இல்ல, சீதோஷனம் மாறுது இல்ல, அதான் கோல்ட் ஆயிடுச்சு. சீசன் மாறுதா, அதனால கோல்ட். அப்ப என்ன அர்த்தம்? எதுல கூட குடும்பம் நடத்துற நீ? பனியில நனைஞ்சிட்டோம்ல, அதனால வந்துச்சு. ஆமென் ஆமென். இதுதாங்க உங்க பிரச்சனைக்கு காரணமே. பனிக்கு கொடுக்கிற எஃபெக்ட கூட உன் கூட இருக்கிற கர்த்தர் கொடுக்கறது இல்ல. உலகத்தில் இருக்கிறவனிலும், அந்த புல் வசனத்தை படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். புல் வசனத்தை 4:4 1 யோவான் 4:4 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். காலா ரஹா தெஹன ரகதுரோ படி பார்க்கலாம். சீக்கிரம் டக்கு டக்குன்னு படிங்க பார்க்கலாம். பிள்ளைகளே, எல்லாம் சத்தமா சொல்லு, பிள்ளைகளே. சத்தமா, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, சத்தமா தேவனால் உண்டாயிருந்து பனியை ஜெயிக்க முடியும், மழையை ஜெயிக்க முடியும், இயற்கையை தோற்கடிக்க முடியும், வியாதியை தோற்கடிக்க முடியும். ஆமென் ஆமென். ப்ளீஸ் லிசன் டு மீ. கிறிஸ்து படுத்துட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. இவங்களால என்ன பண்ண முடியல? தூங்க முடியல, அல்லோலகலப்படுறாங்க. இயேசுநாதருடைய ஆவி இருந்தா கூட இருக்கிறது பெருசு இல்லைங்க, சபையில் இருக்க பெருசு இல்ல, அவருடைய ஆவியில இருக்கணும், அவருடைய கிரேஸ்ல இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம். பாருங்க, தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிற பனியை காட்டிலும், மழையை காட்டிலும், சிச்சுவேஷனை காட்டிலும், அலைகளை காட்டிலும் உன்னோடு உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். அந்த கர்த்தரை பார்க்காவிட்டால் உனக்கு திண்டாட்டம். நல்ல கையை தட்டி ஆண்டவர் ஆராதனை பண்ணி பார்க்கலாம். ஆமென் ஆமென் ஆமென். உனக்கு தெரியணும், நீ இன்னும்
நான் கோவிந்தனுக்கும் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பிறந்திருக்க நினைச்சிருந்தியானா சத்தியமா உன்னால ஒரே ஒரு காரியத்தை கூட செய்ய முடியாது. என்னைக்கு நான் தேவனால பிறந்தவன்ற உணர்வு வருதோ என்னைக்கு அதுக்கு நீ கன்வின்ஸ் ஆகுறியோ, என்னைக்கு நீ அது கூட நீ கனெக்ட் ஆகுறியோ, அன்றைக்கு உனக்கு ஈஸியா மாறிடும் ஜெயிக்கிறது. ஆமேன் ஆமேன். ஆக மொத்தத்துல உனக்கு புத்தி என்ன தெரியுமா, நீ யாருன்னு தெரியணும். ஆமேன் ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமேன். நான் ஜெயிக்க பிறந்தவன். ஆமேன். துதிக்க பிறந்தவன் நீதானே, சோர்ந்து போக வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். பிரைஸ் தி லார்ட். அதனால நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சத்தியத்தை நீங்க கேட்க 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 அந்த சத்தியத்தில் நின்னீங்கன்னு சொன்னா எந்த சத்துருவும் எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சீக்கிரத்தில் நீங்க அசைக்கப்படுறீங்கன்னு சொன்னா அந்த சத்தியம் உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். சீக்கிரம் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னா சத்தியம் உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். சத்தியம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா, சத்தியத்தின உறுதியா இருந்தீங்கன்னு சொன்னா அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிடும். ஆமேன் ஹல்லேலூயா. அதுதான் சொல்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள். அந்த இம்முன்னு சத்தியத்தை இல்ல, சத்தியத்தையும். ஆமேன் ஹல்லேலூயா. ஓகே, கொஞ்சம் கவனிங்க. நம்ம கடந்த நாட்கள் சொன்னோம், எல்லா சபைகளும் ஜெயிக்கணும். அது பிளதொல்வியா இருக்கட்டும், அது சிம்ரனாவா இருக்கட்டும், எந்த சபையா இருக்கட்டும், என்ன பண்ணணும்? ஜெயிக்கணுங்கிறாரு. ஜெயிக்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா மோசே சொல்றாரு, எகிப்திலிருந்து புறப்படுறதுக்கு முன்னால அந்த மக்கள் புலம்புறாங்க, ஐயோ என்ன பண்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு. முன்னால செங்கடல் இருக்கு, பின்னால பார்வோன் சேனை இருக்கு. மோசே என்ன சொன்னாரு? நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொன்னாரு. ஓகேங்களா? ஒன்று இது யாத்திராகமத்தில் பார்க்கிறோம். அதே யாத்திராகமத்தில் 17வது அதிகாரத்தை வந்தீங்கன்னு சொன்னா அமலேக்கியர்கள் வர்றாங்க. இவங்க நடந்து போகும்போது அமலேக்கியர்கள் இருக்கிறாங்க. அமலேக்கியர்களை பார்த்து சொல்றாரு, அந்த இவர்களை பார்த்து யோசுவா கூப்பிட்டு, நீ ஜனங்களை கூட்டிட்டு போய் என்ன பண்ணு, யுத்தம் பண்ணுங்கிற. நல்லா கவனிக்கணும். எகிப்துல இந்த ஜனங்கள் இருக்கும் பொழுது இவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்ன்றாரு. அதே மோசே இப்ப என்ன சொல்றாரு, போகிற பிரயாணத்துல போயிட்டு இருக்கிறாங்க, வனாந்திரத்துல செங்கடலை கடந்து தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப யார் இருக்கிறா? அமலேக்கியர்கள் இருக்கிறாங்க. அமலேக்கியர் இருக்கும்போது என்ன சொல்றாரு, நீங்க யுத்தத்துக்கு போங்க, நானும் ஆரோனும் எங்க போறோம்? மலையின் மேல போயிட்டு என்ன பண்றோம்? ஆண்டவர்கிட்ட என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவங்க யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மோசேயின் கைகள் தாழ்ந்த பொழுது யார் ஜெயிச்சாங்க? அமலேக்கியர் ஜெயிச்சாங்க. அப்போ அவங்களுடைய கைகள் உயர்ந்த பொழுது யோசுவாவின் படை இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். அப்போ இந்த தரையில் இருக்கிற வெற்றி யாரை சார்ந்திருக்கிறது? மலை மேல ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதே அதை சார்ந்திருக்கிறது. ஆமேன் ஆமேன். அதுக்கு நான் பிறகு வரனால கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். எகிப்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் யுத்தம் பண்ணினாரு. ஆமாவா இல்லையா? ஒரு பார்வோனுடைய ஒரு காரியத்தை கூட என்ன பண்ணல, மக்கள் என்ன பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. இவங்க செங்கடலை கடந்து வந்தாங்க. ஒரே செங்கடல், நல்லா கவனிக்கணும், ஒரே செங்கடல் தான், ஒரே பாதை தான். அந்த பாதை இவங்களுக்கு வழிவிட்டது. அதே பாதை பார்வோனையும் அவருடைய சேனைகளை என்ன பண்ணிடுச்சு? அழித்து போட்டுச்சு. இவங்க கால்நடைய போறாங்க, அவங்க ரதத்துல வர்றாங்க. ரதங்கள் கூட என்ன பண்ண முடியல, செங்கடல்ல காப்பாற்றப்பட முடியல. அப்போ எந்த இயற்கையா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் மேல என்ன பண்ண முடியாது, அதிகாரம் பண்ண முடியாது. ஆமேன். ஓகே, அப்போ அங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு? யுத்தம் பண்ணி பார்வோனுடைய சேனை என்ன பண்ண ஜெயிக்காது. ஆனா இங்க யுத்தம் பண்ணுன்றார். இன்னொரு காரியம் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ எங்க போறாங்க ஜனங்கள்? எதை நோக்கி பிரயாணப்படுறாங்க? கானான் நோக்கி பிரயாணப்படுறாங்க. கானான்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் யுத்தம் பண்ணாரா, இவங்க யுத்தம் பண்ணாங்களா? அவ்வளோ இருக்கு நமக்கு வேத அறிவு. சொல்லுங்களேன், யார் யுத்தம் பண்ணா? இஸ்ரவேலர்கள் போய் என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணணும் இல்லையா? ஆண்டவர் தான், ஆண்டோட ஒத்தாசையில் தான் அவங்க என்ன பண்ணாங்க? ஜெயித்தாங்க. ஆனா யுத்தத்துக்கு போனாங்களா இல்லையா? யுத்தத்துக்கு போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? யுத்த புருஷரை கூட்டிட்டு போனாங்க. ப்ளீஸ் லிசன், கவனிங்க. நீங்க பைபிள் இத்தனை வருஷம் படிக்கிறீங்க,
இப்போ பைபிளை புரட்டி புரட்டி என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்க உள் வாங்கினாதான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கவனிக்கணும், இன்டர்பிரேஷன் என்ன வருதுன்னு பார்க்கணும், கொஞ்சம் கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த மக்களை எகிப்துல பார்வோனை அழிச்சு வல்லரசு நாடை அழிச்சிட்டு வனாந்திரத்துல அழைச்சிட்டு போயிட்டு எங்க விடுறாரு, இப்போ கானான்ல விடுறாரு. கானான்ல என்ன இருக்கிறது, கட்டாத வீடு, நடாத மரங்கள், வெட்டாத துறவுகள், சகல வசதி வாய்ப்புகள், பாலும் தேனும் ஓடுகிறது, எல்லா வசதி இருக்கு, மாளிகை இருக்கு. ஆனா அங்க யாரு கூடவே இருக்கிறா, ராட்சதர்களும் கூட இருக்கிறார்கள் இல்லையா. அங்க 10 மேற்பட்ட ஜாதி மக்கள்லாம் பண்றாங்க, அதை ஆக்குவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, அந்த ஜனங்களை துரத்திட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அந்த கானானை சுதந்திரத்துக் கொள்ளுங்க. இப்ப அந்த கானான்ல ஓடுற அந்த ஆறையும் அந்த பாலையும் அந்த தேனையும் குடிக்கணும்னா, அந்த வீடை நீங்க எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா, அந்த இரும்பு வெட்டி எடுக்கணும்னா, அந்த செம்பு உங்களுக்கு சொந்தமா மாறணும்னு சொன்னா, அங்க இருக்கிற ஒளிவை என்ன உங்களுக்கு சொந்தமா மாறணும்னா, நீங்க என்ன பண்ணி ஆகணும், என்ன பண்ணி ஆகணும், அங்க இருக்கிற மற்ற புறஜாதிகளை அல்லது கானானியர்களை, ராட்சதர்களை என்ன பண்ணி ஆகணும், நீ தோற்கடிக்கணும், அவங்களை விரட்டி அடிக்கணும், அவங்க மேல வெற்றி சிறக்கணும். ஆமேன். வெற்றி சிறந்தாதான் உனக்கு அது சொந்தமா மாறும். ஆமேன், ஆமேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுக்கு இஸ்ரவேல் மக்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த அவர்கள் எங்க இருக்கிறாங்க, அடிமைகளா இருக்கிறாங்க. அந்த மக்கள் யாரு, வாக்குதத்தம் பண்ணப்பட்டவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்ததுனால அந்த வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவளை அழிச்சிட்டு போனோம். அவங்க மூலமா என்ன நடக்க போகிறது, இயேசு பிறக்க போறாரு. பல தேசங்கள் என்ன பண்ணப்பட போகிறது, ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இப்ப இந்த மக்கள் எங்க இருக்கிறாங்க, எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. ஆண்டவர் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் எகிப்தியரை முறியடித்து பார்வோன் சேனை முறியடித்து அழைச்சிட்டு போறாரு. எகிப்து சேனை முறியடிக்க கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணினாரு. ஆனா அமலேக்கை தோற்கடிக்கவும் கானானியர்களை, கானான்ல இருக்கக்கூடிய அந்த ராட்சத துரத்தவும் யார் யுத்தத்துக்கு போகணும், யார் போனோம், இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ணி ஆகணும். ஆமென். அப்படி யுத்தம் பண்ணலன்னா என்ன நடந்திருக்கும், யுத்தம் பண்ணல என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியுமா. அவங்க யாரெல்லாம் யுத்தம் பண்ணாம விட்டுட்டாங்களோ, போனா போதுன்னு விட்டுட்டாங்களோ, அவங்க எல்லாம் என்ன மாறினாங்களா, அவங்களுக்கு முள்ளும் கொறுக்குமாய் மாறினார்கள். ஆமென். கவனிங்கம்மா, கவனிங்க பிளீஸ், கவனிங்க. இந்த ஒரு அட்லீஸ்ட் இந்த ஒரு சத்தியமா புரிஞ்சா உங்க ஜெப வாழ்க்கை மாறும், கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை மாறும், ஒரு சிந்தனை மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான், அங்க இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அங்க இருக்கிற மாடு மாடு மாளிகை துறவுகள், அங்க இருக்கிற எல்லா கனிம வளங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமானு சொல்லிட்டாரு, இஸ்ரவேலுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாரு. இது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஜனங்கள் அதுதான் பிரயாணப்பட்டு போறாங்க. எகிப்தை தோற்கடித்து அல்லது பார்வோனை தோற்கடி அதுதான் கூட்டிட்டு போறாரு. ஆனா இவங்க போய் அதை சுதந்திரிக்கணும்னா யாரை தோற்கடிக்கணும், இவங்க தோற்கடிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இவங்க தோற்கடிக்காம விட்டுட்டாங்கன்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும் சொல்லுங்க, அது முள்ளாகவும் குறுக்காகவும் அவர்களுக்கு இருக்கும். ஆமென். நீங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஆமாவா இல்லையா. ஆமென். இது அவர்கள், அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கிபியோனியர்கள். கிபியோனியரோட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, தவறா தேவனிடத்துல ஆலோசனை கேட்காம இவங்க பண்ணதுனால பண்ணிட்டாங்க. அதனால இஸ்ரவேலர்கள் பாதிக்கப்பட்டாங்க. எங்க, யாருடைய காலத்துல, தாவீதின் காலத்துல இல்லையா. ஓகே, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்போ அது பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடானாலும் வெற்றியையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நாம் தான் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் புரியுது? ஆமென், ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் தேவனால் பிறந்தவர்கள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆமென், ஆமென். இதை நீங்க நல்லா புரிந்துக்கணும். என்னுடைய வெற்றி என்பது நான் எழும்பி நின்று என்ன பண்ண வேணும், என் எதிரிகளை தோற்கடிக்க வேண்டும். இப்போ உதாரணம் சொல்றேன், நல்லா கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னென்ன செஞ்சாரு,
சாத்தானுடைய அனைத்து காரியங்களையும் தோற்கடிச்சாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பாவம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறமா பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். தரித்திரம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அப்புறமா அநீதி தோற்கடிக்கப்பட்டு விட்டது. எல்லா துரைத்தனம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்னமும் கூட வியாதி தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஆமாவா இல்லையா? ஏழ்மை தோற்கடிக்கப்பட்ட, ஆனால் இன்னமும் கூட வியாதி நம்மை மேற்கொள்ளுகிறது, தரித்திரம் மேற்கொள்ளுகிறது, வறுமை மேற்கொள்ளுகிறது, கடன் மேற்கொள்ளுகிறது. காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்ன? மேற்கொள்ளுதா இல்லையா? சிலுவையில் ஆண்டவர் சாத்தானை தோர்த்துட்டாருன்றீங்க. ஆனா இப்போ நம்ம சாத்தான் என்ன பண்றோம்? சாத்தானுடைய தலை நசுக்கிட்டாருன்னு சொல்றோம். இன்னும் கூட சாத்தானை போன்னு தான் வரட்டுறோம், சாத்தானே வராதன்றோம். ஆமாவா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஆயிட்டீங்க என்று. ஆனா என்ன பண்றீங்க? ஆண்டவரே என்ன பண்றீங்க? குணமாக்குங்கன்றீங்க. இது கொஞ்சம் உல்டாவா இல்ல? இந்த கான்ட்ரவர்சியலா இல்ல இருக்குதாமா இல்லையா? முரண்படா இருக்கா இல்லையா? அநேக ஜபத்தை பாருங்க, போ சாத்தானை துரத்துறீங்க, எதிர்க்கிறோங்கிறீங்க. ஆனா சிலுவையில் என்ன பண்றாரு பாருங்களேன், வாசிங்களா? 2 கொலோசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க பார்க்கலாம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் வெற்றி சிறந்தார். சாத்தானை தோற்கடித்தார். அவன் அதிகாரங்களை உரிந்து கொண்டார், நிர்வாணமாக்கினார், வெளியரங்கமான கோலமாக்கினார். அவன் கையில் இப்ப அதிகாரம் கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஆனா நீங்களும் நான் என்ன பண்றோம்? முறையிடுறோமா இல்லையா? ஆண்டவரே சாத்தான் இப்படி பண்றான் அப்படி பண்றாங்கிறீங்க. எங்க வீட்டுல பிசாசுக்கு, அதாவது இயேசுநாதருக்கு கொடுக்கிற ஹைப்பை விட யாருக்கு அதிகமா கொடுக்குறீங்க? கவனிங்க. சாத்தானுக்கு கொடுக்குறீங்க, அவனுடைய கிரியேஷனுக்கு கொடுக்குறீங்க, அவனுடைய காரியங்களுக்கு கொடுக்குறீங்க. நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, யுத்தம் பண்ணும் போகும் பொழுது நீங்க எதிராளியை நீங்கள் உயர்த்தி பிடித்தால் தோற்று போவீர்கள், சோர்ந்து போவீர்கள், பலனற்று போவீர்கள், காயப்படுவீர்கள், மரணத்துக்கும் உட்படுவீர்கள். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. உதாரணம் இப்ப மறுபடியும் சொல்றேன் பாருங்க, எகிப்தியனை தோற்கடிப்பது கர்த்தருடைய வேலை, கானானியனை தோற்கடிப்பது இஸ்ரவேலரின் வேலை. ஆமென், ஆமென். பிசாசை தோற்கடிப்பது தேவனுடைய வேலை. அவன் கிரியைகளை சுதந்திரிக்க, அதாவது சுகமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் சமாதானத்தையும் அனுபவிக்க தடுக்கிற எல்லா காரணிகளையும் தோற்கடித்து அதை அனுபவிப்பது விசுவாசிகளின் வேலை. புரிஞ்சு மாத்திரம் கையில் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் சொல்றேன், நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்க ஒரு ஐயா ஒரு புது வண்டி வாங்கியிருக்கிறாரு. என்ன வண்டியா வாங்கிருக்கீங்க? ஜூபிட்டர் வாங்கியிருக்கிறாரு. ஜூபிட்டர்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சின்ன பிரச்சனை, கொஞ்சம் மைலேஜ் தரலன்னு வச்சுங்களேன், எக்ஸ்ட்ரா மைலேஜ் தரணும். அவர் புல்லட் கடைக்கு போயிட்டு, என்ஃபீல்டு கடைக்கு போயிட்டு, இது மைலேஜ் வர்ற கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாரா? கேட்க மாட்டார். இந்த பக்கம் வரேன், உங்க வீட்டில் பிரீத்தி மிக்சி வாங்கிட்டீங்க. மிக்சி நீங்க போயிட்டு பிரீத்தி மிக்சி வாங்கிட்டு சாம்சங் மிக்சியில், சாம்சங் மிக்சி இருக்கான்னு தெரியல எனக்கு, இருக்கா? அங்க போயிட்டு இதை கொஞ்சம் வரலன்னு கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு கொடுக்குறேன், நான் கொடுக்க மாட்டேங்கிறது இந்த அம்மா. அவர் சொல்ல, எனக்கு அறிவு இருக்கு, நான் என்ன பண்ண மாட்டேன், மாத்தி கொடுக்க மாட்டேன். இருக்கு உன்ன மாதிரி அறிவு இல்லாத தான் எங்க போய் கொடுப்பான். ஆமென். நான் சொல்றேங்க. அப்போ நல்லா கவனிங்க, நமக்கு எந்த ஒரு நீடுனாலும் எந்த ஒரு சொல்யூஷன்னாலும் எங்க போனோம்? இப்போ நம்ம படைத்தவரை நோக்கி நம்ம படையெடுக்க ஆரம்பிக்கணும். சத்தமா சொல்லு, படைத்தவரை நோக்கி படையெடு. ஆமென். சனது எதுக்கு முனே இருக்கணுன்றதுக்காக அப்படி சொல்றது. சொல்லுங்க, படைத்தவரை நோக்கி படையெடு. ஆமென், அல்லேலூயா. சரி, கொஞ்சம் கவனிக்கணும். கவனிங்க. தேவன் ஆரம்பத்தில் படைக்கும் பொழுதே பூமியை அரசால தான் படைச்சார், மனுஷனை.
சங்கீதம் 115:16 பாருங்க கொஞ்சம். சங்கீதம் 115:16 கொஞ்சம் வாசிங்க. வானங்கள், வானங்கள், சத்தமா சொல்லு, வானங்கள். ஒரு வானமா, ரெண்டு வானமா, எத்தனை வானம்? வானங்கள். வாட் மீன் வானங்கள்? பவுல் சொல்ற மூன்றாம் வானம்ன்றார் இல்லையா? நம்ம 3 வானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார் அபவ், உன்னதத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவார். எல்லா வானங்கள் கர்த்தருடையது. சொல்லுங்க, வானங்கள் கர்த்தருடையது. சத்தமா சொல்லுங்க, வானங்கள் கர்த்தருடையது. அடுத்த வசனம், பூமியை, பூமியும் இல்லாமா ஒரு வார்த்தை மீறினா கூட இதுவாயிடும். பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். சத்தமா சொல்லு பார்க்கலாம். குத்தம்பாக்கத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி. அந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இருக்கிற எல்லை முழுவதும் பாடி ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் சார்ந்த சபை மக்கள் ஆளுகிற ஆமீன் எல்லை, ஆமீன் போறவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாவதாக, அவர்கள் வீடுக்கு பெருகுவதாக. யாரெல்லாம் கையை உயர்த்தி ஆமீன் போடுறாங்களோ அவங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறுவதாக, சுகமாய் மாறுவதாக, உயர்வதாக இயேசுவின் நாமத்தில். ஆமீன், ஆமீன். அப்படிப்பட்ட ஆமீன் போடுறவங்க தான் லேண்ட் பிசினஸ்ல கொடி கட்டி பறப்பாங்க. நான் போய் சொல்லல, ஆமேங்க, ஆமேன், ஆமேன். அவங்க தொழில் தான் விருத்தி அடையும். நமக்கு இது இல்லைன்னா நடக்காது. ஆமேன். எல்லாம் தெரியணும். நீங்க ஜக்குமந்தின்னு ஒண்ணு இருக்கு, பட்டா இதெல்லாம் தெரியுமா ஐயா உங்களுக்கு? ஜக்குமந்தி அப்படின்னா என்ன? இந்த வருகார் ஐயா எல்லாம் குறிச்சு கொடுப்பாரு. நீங்க ஆபிரகாம் எல்லாம் குறிச்சு கொடுப்பாரு. கிழக்கே ஐபிராத்து நதி படிச்சுக்கிறீங்களா? மேற்க யாரு, வடக்கு யாரு, தெற்கு யாருன்னு சொல்லுவாரு. இந்த ஜக்குமந்தி கொடுப்பாங்க பாருங்க. என்ன தெரியும்? கிழக்கு பக்கம் இவங்க வீடு, மேற்கு பக்கம் அவங்க வீடு, தெற்கு பக்கம் தெரு, இந்த பக்கம் காலி மனை. ஜக்குமந்தி அந்த மாதிரி எல்லை குறித்து. அந்த மாதிரி ஆண்டவர் இப்ப சொல்றத படிங்க மறுபடியும். வானங்கள் கர்த்தரது, பூமியையோ மனுபுத்திரர் கொடுத்தார். நம்ம எங்க வாழறோம்? குறைந்தபட்சம் குத்தம்பாக்கத்தில் எனக்கு ஆண்டவர் ஆளை கொடுத்திருக்கிறார். குறைந்தபட்சம் பூந்தமல்லி தாலுகா ஆண்டவர் எங்களை ஆள படைத்திருக்கிறார். குறைந்தபட்சம் திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டவர் எங்களை எல்லையாக வைத்திருக்கிறார். குறைந்தபட்சம் நமக்கு தமிழ்நாட்டை ஆண்டவர் நமக்கு எல்லையாக குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே இங்கே இருந்து நான் செய்கிற அனைத்து காரியமும் வெற்றியாய் முடிய வேண்டும் என்று கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். இந்த எண்ணம் இல்லைன்னா வெற்றி இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே. பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். இது தெரிஞ்சாதான் அவன் பிசினஸ் நல்ல ஓகோன்னு ஓடும். நாம் பண்றது நடக்கணும். ஏன் தெரியுமா? பூமியை கர்த்தர் என்ன ஆளும்படி கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த பூமியில ஊர்வன, பரப்பன, நீந்துவன அல்லது நடப்பன, அந்த எந்த இனமும் என்னை தாண்டி வர முடியாது, வரக்கூடாது. ஆமென். பிகாஸ் பை ஆர்டர். யாருடைய ஆர்டர் சொல்லுங்களேன்? கர்த்தருடைய ஆர்டர். பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். சத்தமா சொல்லு பார்க்கலாம். எந்த மனுஷனுக்கு கொடுத்தாரு? தேவ மனிதனுக்கு கொடுத்தார். ஆமென், ஆமென். எப்ப கொடுத்தாரு? ஆதியில 26, 27, 1, 26, 27 வாசிக்காதீங்க. 26, 27 ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? சகலத்தையும், ஊர்வன, பரப்பன, நீந்துவன எல்லாவற்றையும் என்ன பண்ணு? நீ கீழ்ப்படுத்தி. ப்ளீஸ் கீழ்ப்படுத்தி சொல்லுங்க. கீழ்ப்படுத்தி. சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படுத்தி, கீழ்ப்படுத்தி. ஆமென். ஒண்ணு கூட உன் தலை மேல ஏற விடாத, ஒன்ன கூட உன் தலை மேல வைக்காத, எல்லாத்தையும் காலுக்கு கீழே வை. ஆமென். யார் பண்ணணும்? அத யார் பண்ணணும்? ஆதாமின் சந்ததி ஆதாம் பண்ணணும். சத்தமா சொல்லு பார்க்கலாம். யார் பண்ணணும்? மனுக்குலம் பண்ணணும். சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ரூல் பண்ணு. ஆமென். ஆண்டவருடைய படைப்பிலேயே இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல்லையே மனிதன் எல்லாத்து மேலும் ஆளுகை செய்கிறவனா இருக்கணும், எல்லாத்தையும் ஆளணும். அதான் ஆமென். சகலத்தையும் படைச்சு ஆளுடானார். ஆனா ஒரு துரதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னா, நம்முடைய முற்பிதா என்ன பண்ணிட்டாரு? தப்பு பண்ணதுனால, கீழ்ப்படியாம போனதுனால, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. எல்லாமே என்ன ஆயிடுச்சு? உல்டாவா மாறிடுச்சு. என்ன கீழ்ப்படியில? இப்ப இவன் சர்பத்தை பார்த்து,
நீ சர்பத்துக்குள்ள யார் வராம பார்த்துட்டு இருக்கணும்? சாத்தான் சர்பத்துக்குள்ள நுழையாதபடி பார்க்க வேண்டிய வேற வேலை பிசாசு ஆதாமுடைய வேலை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமேன் ஆமேன். அப்போ நம்ம எல்லைகளுக்குள்ளே சாத்தான் நுழையாத வண்ணம் நாம் பார்த்து கண்காணிக்க வேண்டும். ஆமேன் ஆமேன். அவனுக்கு இடம் கொடுத்துட்டுன்னு சொன்னா அதான் சொன்னாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என்ன பண்ணாரு? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிரைஸ் தி லார்ட் சொன்னாரா இல்லையா? வசனம் சொல்லுதா இல்லையா? ஆமேன். அப்ப கொஞ்சம் கவனிக்கணும். என்ன பண்ணிட்டான் இவன்? சர்பத்துக்குள்ள பிசாசு நுழைஞ்ச பொழுது இவன் கண்டுக்கல. மாறா அது கூட என்ன பண்ணிட்டான்? இப்ப சகவாசம் வச்சுக்கிட்டான். யார் கூட? டைப் பண்ணிட்டான். சர்பத்து கூட டைப் பண்ணிட்டான். சர்பத்தை ஆளுற பொறுப்பு யார்கிட்ட கொடுத்திருந்தார் ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்களேன். சர்பம் யாருடைய கண்ட்ரோல்ல? சத்தமா சொல்லுங்க. இந்த பக்கம் சர்பம் பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். பின்னால நான் ரோல் சொல்லிடுவேன். பின்னால மாப்பிள்ள இருந்து சொல்லுங்க, டாக்டர் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். சர்பம் யார் கண்ட்ரோல்ல இருந்தது? சாத்தான் கண்ட்ரோல் இல்லையா? யாரோ சாத்தான் கண்ட்ரோல்ன்றீங்களா இல்ல பாதாம் கண்ட்ரோல்ன்றீங்கன்னு தெரியல. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம் கண்ட்ரோல். ஆனா ஆதாம் கண்ட்ரோல் பண்ணானா? ஆதாம் கண்ட்ரோல் பண்ணானா? லாஸ்ட் ரோக்கும் இடையில இருக்கிற ரெண்டு ரோ பாருங்க. ஆதாம் கண்ட்ரோல் பண்ணானா? பண்ணனாப்பா. என்னாச்சு? கண்ட்ரோல் பண்ணாதனால என்னாச்சு? முழு உலகமும் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஆமென் ஆமென் ஆமென். இந்த மாதிரி தான் மணி 11 மணிக்கு வரையாமான்னு சொல்லி யாரு கேட்கணும்? ஆதாம் கேட்கணும். 11 மணிக்கு வரையாப்பான்னு என்ன யாரு கேட்கணும்? ஆதாம் கேட்கணும். பிரைஸ் எல்லாம் ஓகே. அப்போ கொஞ்சம் கவனிங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ ஆள்றதை விட்டுறதுனால எல்லாரும் யாருக்கு கண்ட்ரோலா மாறிட்டோம்? சாத்தான் ஓவர்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கண்ட்ரோல் வந்துருச்சு. மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது மரண அவஸ்தைப்படணும், வியாதிப்படணும், தரித்திரப்படணும், கஷ்டப்படணுன்ற எண்ணத்துல படைக்கவே இல்லை. அவன் நல்ல சுகத்தோடு பலத்தோடு தேவனை ஆராதிக்கணும், மரணம் இல்லாமல் தேவனோடு சேர்ந்து இசைந்து நடக்க வேண்டும் என தேவன் படைச்சார். இப்போ எல்லாம் என்ன போய் போச்சு? இப்போ உல்டாவா மாறி போச்சு. ஒரு விலங்கு கூட யாரை மதிக்கல? மனுஷனை மதிக்கல. எல்லாமே மாறிடுச்சு. இயற்கையெல்லாம் மாறிடுச்சு. கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருது. வானம் குமுற ஆரம்பிக்குது. எல்லா விலங்குகளும் யாருக்கு விரோதமாக ஆரம்பிச்சு? மனிதனுக்கு விரோதமாய் எல்லாம் அது இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சு. ஏன் தெரியுமா? ஏன்? வாசிங்க ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 19 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய புத்திரர் எப்ப வருவாங்க எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. எல்லா சிருஷ்டிகளும், அது வானமா இருக்கட்டும், இயற்கையா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், எல்லாமே என்ன மாறிடுச்சு? அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்கு போயிடுச்சு. இப்போ அதுங்களுக்கு விடுதலை ஆகணும்னா யார் வரணும்? இயேசு வரணும். அதான் நம்ம கணக்கே தான். அது நல்லா கவனிங்க. சிங்கத்தின் கோபம் மாறணும்னா, சிறுத்தையின் சீற்றம் மாறணும்னா, வானத்தின் குமுறல் மாறணும்னா, இடி மின்னலுடைய தாக்கம் மாறணும்னா, கடலின் கொந்தளிப்பு மாறணும்னு சொன்னா யார் எழும்பணும்? சத்தமா சொல்ல யார் எழும்பணும்? இன்னும் சத்தமா சொல்ல யார் எழும்பணும்? தேவ புத்திரர் வருவதற்கு அவைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லு பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்ப எல்லாம் மாயைக்கு உட்பட்டிருக்கிறது. எதெல்லாம்? எல்லா இயற்கைகள், எல்லா விலங்கினங்கள் எல்லாமே மாயைக்கு உட்பட்டிருக்கிறது. மனிதன் மட்டுமல்ல. மாயைனா என்ன அர்த்தம்?
இப்ப இருக்கிற தன்மை என்ன பண்ணக்கூடியது? மாறக்கூடியது, மாறிவிடும். ஆமென். எப்ப மாறும்? அடுத்த வசனம் பாருங்க. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும், சர்வ, நல்லா கவனிக்கணும் ப்ளீஸ், நாட் மனிதர்கள் மட்டும் கிடையாது, சர்வ சிருஷ்டி. சத்தமா சொல்லுங்க, சர்வ சிருஷ்டியும். சத்தமா சொல்லுங்க, சர்வ சிருஷ்டியும். அப்ப மனிதனுக்கு மட்டும் மீட்பு கிடையாது. யாருக்கு மீட்பு? சகல சிருஷ்டிக்கும். ஆண்டவர் எதெல்லாம் படிச்சார் ஆதியில? வானம், பூமி, சமுத்திரம், நட்சத்திரம், இப்படி எல்லாத்தையும் படைச்சார் இல்லையா? எல்லாமே எப்படி கிடக்குது இப்போ உங்களுக்கு தெரியுமா? எப்போ எந்த நட்சத்திரம் கீழே விழும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஆராய்ச்சியாளர்கள். நாட்டுக்கு அந்த எரிகளினால இதனால ஆபத்து, அதனால ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறான். மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதுக்கு? தேவபுத்திரர்கள் வரும் பொழுது நான் இந்த மாயையிலிருந்து விடுதலை ஆகிட முடியும். ஆமென். இந்த ரோமர் 8வது அதிகாரத்தில் இருக்க இந்த சப்ஜெக்ட், இந்த பேசேஜ் மட்டும் ரொம்ப கஷ்டமானது. உங்களுக்கு நீங்க விளங்கி கொள்ளணும்னா நீங்க கவனிக்கணும். அப்போ சர்வ சிருஷ்டியும், தேவனுடைய படைப்பில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளும் என்ன பண்ணுதான்? பிரசவ வேதனைப்படுது. எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்? எப்போ விடுதலை கிடைக்கும்? எப்போ விடுதலை கிடைக்குமா? தேவபுத்திரர் எழும்பிட்டாங்கன்னா எனக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென், ஆமென். இப்போ தேவபுத்திரர் வரணும்னு சொன்னா என்ன நடக்கணும்? மனுஷ புத்திரர் இல்லாம போகணும். ஆமென். மாம்சத்தின் தன்மை அழிக்கப்படணும், மனித சக்தி ஒழிக்கப்படணும். நான் இன்னும் மறுபடியும் சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. மனிதனுடைய வல்லமையினால நீ எதை என்ன பண்ண முடியாது? இயற்கைகளை ஆள முடியாது. ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. சரி, ஓகே, கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளணும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாராங்க? எல்லா விலங்குகளையும் எல்லாவற்றையும் ஆளும்படி கீழ்ப்படுத்தும்படி வச்சாரா? இவன் கீழ்ப்படுத்த முடியல, கீழ்ப்பாம அந்த சர்பத்தை இவன் கண்ட்ரோல் பண்ணாம, இவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்காம விட்டதுனால பிசாசு உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணிட்டான்? முழு கண்ட்ரோல் யார் எடுத்துக்கிட்டான்? அவன் எடுத்துட்டான், சாத்தான் எடுத்துட்டான். இப்போ என்ன பண்றார் ஆண்டவர்? தேவனுடைய எண்ணத்துல ஆதாம் மூலம் மட்டும் கிடையாது, நல்லா கவனிச்சுக்கணும். தேவனுடைய எண்ணத்தில், திட்டத்துல ஆதாம் மட்டும் கிடையாது, இரண்டாம் ஆதாம் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து தான் முக்கியம். ஆமென். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், பிதாவுக்கு நல்லா தெரியும், மனிதனை படைத்த உடனே மனிதன் இந்த தவறை செஞ்சிடுவான்னு தெரியும். அதனால தான் உலகம் தோன்றுவதற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் உங்களையும் என்னையும் முன் குறித்து வைத்திருந்தார். அப்படி உலகம் தோன்றது முன்னால என்ன அர்த்தம்? கொஞ்சம் சொல்லுங்களேன். உலகம் தோன்றது முன்னால என்ன அர்த்தம்? வானபூமி படைக்கப்படுவதற்கு முன்னமே. ஆமென், ஆமென். இந்த மரம் செடி கொடிகள் படைக்கப்படுவதற்கு முன்னமே, நீர்நிலைகள் படைக்க முன்னமே, சூரியன் வருவதற்கு முன்னமே தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. மனிதனை படைக்கிறதுக்கு முன்னமே, ஆதாம் என்கிற மனிதனை படைக்கிறதுக்கு முன்னமே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான மீட்பின் திட்டம். ஆமென், ஆமென். அதனால தான் அவர் சொல்றார் பாருங்களேன். கொஞ்சம் எபேசியர் புத்தகத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? 1:4 வாசிங்க. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் ஒரு நோக்கத்திற்காக நம்மை என்ன பண்ண தெரிந்து கொண்டார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து எப்ப இருந்தாரு? அவருக்கு என்ன கிடையாது? ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. கிறிஸ்து எப்ப இருந்தாரு? அவருக்கு காலமே கிடையாது, இன்ஃபினிட்டி. அப்பதில் இருக்கிறார். அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள்ளவே நம்மள ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டார். ஆமென். இப்போ கொலோசியர் நிருபம் 1வது அதிகாரம் வாங்க இங்க பார்க்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 25 வாசிங்களே. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து
இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் சபைக்கு ஊழியக்காரன். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆதி காலங்களுக்கு முன்னமே மறைச்சு வைத்த ரகசியம் ஒன்று இருக்கு. அது என்ன ரகசியம்? அதான் மீட்பின் ரகசியம், அதான் ரட்சிப்பின் ரகசியம். அது எப்படின்னா, ஆதாம படைக்கணும், ஆதாம் மூலமா மனிதனை படைக்கணும், அந்த மனிதன் கையில இந்த பூமியை கொடுக்கணும், இந்த பூமியை அவன் என்ன பண்ணுவான்? ஆளணும். அவன் என்ன பண்ணிடுவான்? விழுந்துடுவான், தப்பு பண்ணிடுவான். தப்பு பண்ண உடனே இந்த மக்கள் என்ன ஆயிடுவாங்க? கெட்டு போவார்கள், எல்லாரும் கெட்டு போவார்கள். நன்மை செய்கிறவன் ஒருத்தன் கூட என்ன பண்ண மாட்டான்? இருக்க மாட்டான். ஒருவனும் நல்லவன் இல்லை, அந்த நிலைக்கு வருவான். அப்போ ஆனா நாம யார் மூலமா மறுபடியும் ரீஜெனரேஷன் பண்ணணும்? இயேசு மூலமா மறுபடியும் ரீஜெனரேஷன் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம் ப்ளீஸ். நல்லா கவனிங்க. அதனால தான் நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா லூக்கா 1வது அதிகாரத்துல ஆதாம் தேவனால் பிறந்தவன் இருக்கும். இருக்கா? ஆதாம் தேவனால் எங்க தொடங்குது? இயேசுவின் வம்ச வரலாறு அங்க தொடங்கி ஆதாம் தேவனால் பிறந்தவன் அப்படின்னு இருக்கும், தேவனால் உண்டானவன் இருக்கும். இருக்குதா பாருங்க. 4வது அதிகாரம் நினைக்கிறேன், பாருங்க. வாசிங்க, மேல இருந்து வாசிங்கம்மா கொஞ்சம். ஏனோஸ் 38, ஏனோஸ் சேத்தின் குமார் 3:38 குமாரன். சேத் ஆதாமின் குமாரன். ஆதாம் தேவனால் உண்டானவன். நீங்க பொது மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா தேவனால் பிறந்தவன் இருக்கும். நல்லா கவனிக்கணும். அப்போ ஆதாம் யாரால பிறந்தவன்? தேவனுடைய வித்து. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? கீழ்ப்படியாமல் போனதுனால, அந்த சர்ப்பத்தை ஆள போனதுனால, சர்ப்பம் சாத்தான் உள்ள நுழைஞ்சதுனால இவன் கெடுக்கப்பட்டு விட்டான், இவன் அசுசியாக்கப்பட்டு விட்டான், இவன் கெட்டவனாக்கப்பட்டான். அவன் சந்ததி அனைத்தும், அந்த ஜீன், ஆதாமின் ஜீன் அனைத்தும் எப்படிப்பட்ட ஜீனா இருக்குது? இப்போ தவறு செய்யக்கூடிய ஜீனாவே இருக்குது. அதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, நல்லவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து அற்றவர்களாகி கெட்டு போனார்கள். மனித சமுதாயத்தின் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, மனித வித்தில் ஒருவனும் நல்லவன் கிடையாது. உன்னை மாறுதட்டிக்காத, உன்னை பெருமை பீத்திக்காத, அவனை விட நான் எவ்வளவு பெட்டர்னு, அது கிடையாது. நீ யாரோடு தான் நீ இவாலுவேஷன் பண்ணி பார்க்கணும்? இயேசுவோடு தான் நீ இவாலுவேஷன் பண்ணி பார்க்கணும். ஆமென். உனக்கு அதனால தான் எபேசியர் 4 வாசிக்கிறோம், அவருக்கு ஈக்குவலா தான் மாறணும். என்ன பண்றாரு? சொல்றாரு, என்ன பண்ணாத, அந்த மருமகளை விட நான் எவ்வளவு பெட்ரு, பக்கத்து அவங்கள விட நான் எவ்வளவு பெட்ரு, என் வீட்டுக்காரை விட நான் எவ்வளவு பெட்ரு. இப்படி அநேகர் இப்படிதான். ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட எண்ணங்களோடு மூவ் பண்ணாதீங்க, போகாதீங்க. ஆமென், ஆமென். உங்கள் கிரியையின் அடிப்படையில தேவனை என்ன பண்ணாதீங்க, நீங்க செயல்படுத்த முடியாது. எல்லா மனுக்குலமும் பாவ வித்துடையவர்கள், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுலதான் பாவங்கிறத வெறுப்புல இருக்கு, ரோமர் புத்தகத்துல வினைத்தொகையில் இருக்கு. ஆமென். எல்லாருக்குள்ளும் பாவம் இருக்கிறது. அது பலவிதமான டைமென்ஷன்ல என்ன ஆகுது? வெளிப்படுது. சிலருக்கு பெருமை, சிலருக்கு இச்சை, சிலருக்கு திருடுதல், பலவிதமாய் பிசாசு என்ன பண்றான்? அந்த வித்து என்ன பண்ணுது? அந்த ஆதாமின் மூலமாய் அந்த வித்து என்ன பண்ணுது? வெளிப்படுது, பலவிதமாய் வெளிப்படுகிறது. இப்போ ஆண்டவருக்கு தேவை நல்லவர்கள் கிடையாது, தேவனுடைய வித்துள்ளவர்கள் தான் தேவனுக்கு தேவை. ஆமென். தேவனால் பிறந்தவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியுமே தவிர, தேவனால் பிறப்பதுதான் உலகத்தை ஜெயிக்குமே தவிர, தேவனால் பிறந்தவன் தான் சாத்தான் மேல் அதிகாரம் எடுக்க முடியுமே தவிர, உன் மாம்ச பலத்தினால் அதிகாரம் பண்ண முடியாது, கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவாரு, நீங்க இப்ப ஏறி போனீங்கன்னா, யுத்தம் பண்ண போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? உங்களுக்கு தோல்வி நடக்கும். நான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் அதை படிச்சு காட்டினேன் உங்களுக்கு. இது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஈஸியா வியாதியின் மேல் அதிகாரம் பண்ணலாம், சாத்தான் மேல் அதிகாரம் பண்ணலாம், வறுமையின் மேல் அதிகாரம் பண்ணலாம், ஏழ்மையின் மேல் அதிகாரம் பண்ணலாம். அதிகாரம் பண்ணி தான் ஆகணும். அதிகாரம் பண்ணாதான் நீங்க சுதந்திரிக்க முடியும். ஆமென். கானானை ஏத்தியர்கள் மேல, எமோரியர்கள் மேல, கிர்காசியர் மேல என்ன பண்ணணும்? இவங்க ஆதிக்கம் பண்ணணும், அதிகாரம் செலுத்தணும். செலுத்தினாதான் அந்த பட்டணத்தை இவங்க வசப்படுத்த முடியும். அதுபோல தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற சுகத்தின் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல, சந்தோஷத்தின் மேல, சமாதானத்தின் மேல நீங்க என்ன பண்ணணும்? அதிகாரம் செலுத்தணும். அது எனக்குரியது, உரிமை பாராட்டணும். அந்த உரிமை பாராட்டி எடுப்பதுக்கு பேர் தான் ஜெபம்.
ஆமென். ஒரு ஆமென் போடு பார்க்கலாம். அல்லேலூயா. வீட்டுல அந்த நேரத்துல நம்ம தூங்கிட்டு இருக்க கூடாது, அந்த நேரத்துல நீ குறை சொல்லிட்டு இருக்க கூடாது, அந்த நேரத்துல அழக்கூடாது. மாறாக இது எனக்குரிய உரிமைன்னு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் உரிமைக்காக என்ன பண்ணாங்க, போராடினாங்க, உரிமைக்காக குரல் கொடுத்தாங்க. பாருங்க, கம்பெனியில போனஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, விட்டுருவீங்களா? 18% போனஸுக்கு நீங்க விரும்புறீங்க, அவங்க 10% கொடுக்குறாங்க, என்ன பண்றீங்க? உடனே ரோட்ல வந்து போராடுறீங்களா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. ரோட்ல வரீங்களா இல்லையா? ஒரு கொடி பிடிக்கிறீங்களா இல்லையா? எதுக்கு? எங்களுக்கு நாங்க உழைக்கிறோம், அந்த பிஎஃப் கொடுக்கணும், அந்த ஹரியர்ஸை கொடுக்கணும். என்ன பண்றீங்க? நீங்க போராடுறீங்க. அது போலதான். ஆமென். அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், இந்த அதிகாரத்தை நாம் எடுக்கணும்னு சொன்னா யாரா இருக்கணும்? இப்ப நாம தேவ புத்திரரா இருக்கணும். இந்த தேவ புத்திரரா இருப்பதைத்தான் பிசாசு கண்ணை மறைச்சிடுறான். ஆமென். ஆமென். அதனாலதான் 1 யோவான் 4:4 தேவனுடைய வித்து யாரோ, தேவனால் பிறந்தவன் யாரோ அவன்தான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஆமென். பிசாசு என்ன பண்றான்னா, நீ தான் தேவனால பிறக்கலையே, நீ தான் அவங்களுக்கு இவங்களுக்கு பிறந்திருக்கிறியே, நீ தான் மனுஷத்துல வந்திருக்கிறியே, நீ உனக்கு நிறைய பேக்ரவுண்ட் கிடையாது, உன் அப்பா பாரு இப்படி, உன் அம்மா பாரு இப்படி, உன் கண்ணுல இவ்வளவு படி இச்சை இருக்கிறது, உன் காதல இப்படிப்பட்டது கேள்வி கேட்டு இருக்கிற, உன் நடக்கை சரியில்லையே, உன்னுடைய எண்ணங்கள் சரியில்லையே, உன் விருப்பம் சரியில்லையே, நீ அதுக்கு அன்ஃபிட் என்ன பண்ற? நம்மள குழப்புறான். இங்கேதான் அநேகர் தவறி விடுகிறோம். ஆமென். ஆமென். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலர்களுக்கு என்னுடைய திறமையில என்னுடைய பலத்துல நான் கானானுக்கு வரல. என் ஆண்டவராகிய கர்த்தர் எகிப்திய சேனை முறியடித்து செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் எனக்கு வாழ்வதற்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து, எனக்கு நீர் கண்மலை பிளந்து நீரை கொடுத்து, என்னுடைய செருப்பை 40 ஆண்டுகள் பழச்சாக்காமல், நான் போட்டுக்கொண்டிருக்கிற இந்த துணியை பழசாக்காமல், உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், எனக்கு இரவுல பனியில எனக்கு அக்னி ஸ்தம்பத்திலும், பகலில வெயிலில எனக்கு மேக ஸ்தம்பத்திலும் காப்பாத்தி, எல்லா எதிரிகளை வீழ்த்தி என்னை கானானுக்கு கொண்டு வந்தது, இந்த கானானை சுதந்திரித்து நல்வாழ்க்கை வாழும்படியாக வைத்திருக்கிறார். புரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ண, எழும்பி நின்னு கை தட்டி இருப்பீங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் எழும்பிக்கலாமா? பாத்தீங்களா, எழும்புறதுக்கு உட்கார்சனா பட்டுன்னு உட்கார்ந்துருவோம். ஆமென். ஆண்டவர் எதுக்கு கூட்டிட்டு வர, எதுக்கு கூட்டிட்டு போனாரு? கானான் உனக்கு காத்துட்டு இருக்கு, பாலம் தேன் உனக்கு காத்துட்டு இருக்கு, வெட்டாத்துறை உனக்கு காத்துட்டு இருக்கு, சந்தோஷம் உனக்கு காத்துட்டு இருக்கு, சுகவாழ்வு உனக்கு காத்துட்டு இருக்கு. அது காத்துட்டு இருக்குன்னு சொன்னா நீ எகிப்துல இருந்து விடுதலை ஆயிட்டன்ற எண்ணம் வரணும். ஆமென். ஆமென். இனி எகிப்திய சேனைக்கு உன் மேல என்ன கிடையாது? உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஆமென். நீ விடுதலையாக்கப்பட்டவன், நீ மீட்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன். செங்கடல் உனக்கு வழி திறந்தாகணும். ஆமென். வனாந்தரத்தில் உனக்கு என்ன உண்டு? வழி உண்டு. ஆமென். உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர், உன்னை விடுவித்த கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு உனக்கு இருக்க வேணும். அல்லேலூயா. உன்னுடைய தூரம், உன்னுடைய டியூரேஷன் எது? இங்கேயே நிக்கிறது கிடையாது. நீ எங்க போனோம்? கானானுக்குள் போக வேண்டும், கிறிஸ்து வாழ்க்கைக்குள் போக வேண்டும், கிறிஸ்துவின் இளைப்பாறுதலுக்குள் போக வேண்டும், கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள் போக வேண்டும், கிறிஸ்துவின் ஆனந்தத்திற்குள் போக வேண்டும், கிறிஸ்துவின் பரிசுத்தத்திற்குள் போக வேண்டும், கிறிஸ்துவின் நீதிக்குள் போக வேண்டும். That's our goal. Amen. Amen. அந்த நீதியை அடையக்கூடாதபடி, அந்த பரிசுத்தத்தில் வாழக்கூடாதபடிக்கு, அந்த பூரணத்தை அடையக்கூடாதபடிக்கு பல இன்னல்களும் இடையூறுகளும் இருக்கிறது. அது பல விதங்களில் எனக்கு விரோதமாக வருகிறது. ஆனால் அதை தோற்கடிக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். ஆமென். அதை நான் தான் தோற்கடிக்க வேண்டும். எனக்கு விரோதமாக இருக்கிற மனுஷிகத்தையும், எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா இயற்கை மண்டலங்களையும் என்னால் ஆளுகை செய்ய முடியும். ஆமென். எப்படி முடியும்? எப்படி நடக்கும்? பின்னால சொல்றேன். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாமா? Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. சத்தமா சொல்லுங்களேன். Hallelujah. நன்றி செலுத்தி சேர்ந்து பாடலாம். திறந்த வாசல்ல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன
பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத கை தட்டி நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இரும்பு தாளம் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறியது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வருது கிருபையினால. கைத்தடி பாடுங்க. கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இரும்பு தாளும் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வருது கிருபை. கைத்தட்டி நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. சொல்லுங்க. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிருபைகளில் மகிழ்கிறோம் நாதா. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல. செத்த நாமும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால ரெகபோத்த தந்தீங்க கிருபை. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல. செத்த நாமும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால ரெகபோத்த தந்தீங்க கிருபை. கைய தட்டி நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. கிருபையில மகிழ்கிறோம். கைத்தட்டி நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இரும்பு தாளம் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறியது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கையை தட்டி. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இரும்பு தாளும் முறிந்தது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறியது வார்த்தையினால. என்னதெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. சொல்லுங்க. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. கிருபையில வாழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. கிரியில மகிழ்கிறோம் நான். திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவ என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவ என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத கைய நல்லா தட்டி நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. கிருபை
கிருபையில மகிழ்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. முழு பலத்தோட அவரை உயர்த்தலாமா? சேர்ந்து கையை தட்டி அனைத்தையும் அருளிடும் எனக்கு என தந்திடும். ஹல்லேலூயா. வலக்கரம் என்னை உயர்த்திடும். சேர்ந்து பாடலாம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. சேர்ந்து பாடலாம். ஓ தேவனால் பிறந்தவன் நானுமே, உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவே என் தேவனே. பாடுங்க. தேவனால் பிறந்தவன் நானுமே, உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, என் கைய நல்லா தட்டி யெகோவா ஈரே, ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல என்னை சுமந்திடும் என். ரெண்டு கையை உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சேட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சேற்றையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானேன் என் தேவனே. அறிக்கை செய்து சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானேன் என் தேவனே. சத்தமா யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. தேவனால் பிறந்தவன் நானுமே, உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் நானுமே, உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவேன் என் தேவனே. கையை தட்டி யெகோவா ஈரே, யெகோவா
யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஆமென் ஆமென் ஆமென். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்க முடியும். தேவனால் பிறந்தவர்கள் சகலத்தையும் தோற்கடித்து வாழ முடியும். ஆமென் ஆமென். தேவனால் பிறந்த எவனும் வெற்றி அளிக்கிறான். யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே சேற்றை நிழலில் அடைக்கலம் தீங்குகள் மேலாமல் காத்திடும் கழுகினை போல என்னை சுமந்திடும் என் தேவனே சேற்றையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் மேலாமல் காத்திடும் கழுகினை போல என்னை சுமந்திடும் என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தி உந்த சரீரத்தில் அன்பே நான் சுகமானனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானனே என் தேவனே. ஆமென். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஒண்ணு நல்லா புரியுதுங்களா? எந்த நாயையும் எந்த பேயையும் எந்த வியாதியும் அடக்குவதற்கு நான் காட்ட வேண்டிய ஒரே ஒரு காரியம் எது சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனால் பிறந்தவன், தேவனுடைய சிசு, தேவனுடைய புத்திரன், தேவனுடைய ஜீவனை உடையவன் என்று சொல்லும் பொழுது அவைகள் அடர்ந்து போயிடும். ஆமென் ஆமென். ஒரு 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 கடவுள் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அதை சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு பெரிய முள்ளு மரம் இருக்கு. அந்த முள்ளு மரத்துல எருமாடுங்க கட்டிட்டு இருக்கு. நல்லா கவனிக்கணும். எருமாடுங்க கட்டிட்டு இருக்கு. பெரிய பெரிய மாடுங்க, பயங்கரமா இருக்கு கொம்பு, நிறைய முள்ளு மரங்க, முள்ளு காடா இருக்கு, கட்டிட்டு இருக்கு. இப்போ அந்த முள்ளு மரத்தை எடுக்கணுங்கிறது தான் யாருடைய கவலை? அந்த இடத்துக்காருடைய கவலை. அந்த இடத்துல அந்த வீட்டை சுற்றிலும் என்ன இருக்கு? அந்த முள்ளு மரம் இருக்கு, முள்ளு காடா உள்ளது, வேலிங்கத்தான் முள்ளு மாதிரி நிறைய முள் இருக்கு. ஆனா அந்த முள்ளை யார் காவல் காத்துட்டு இருக்குது? அந்த எருமை மாடுகள்லாம் கட்டப்பட்டிருக்குது. இந்த என்னன்னோ பண்ணி பார்க்குறாரு. அந்த மாடு இவரை தான் முட்டு வரதை தவிர என்ன பண்ணல, போகிற மாதிரி தெரியல. உடனே அவங்க மூத்த அண்ணா என்ன பண்ற, ஒரு அண்ணா என்ன பண்றாருன்னா, ஒரு கருப்பு துணியை சவுப்பு துணி தெரியல, ஞாபகம் மாட்டேங்குது எனக்கு. அந்த கருப்பு துணியை கொண்டு வந்து அந்த மாட்டுக்கு முன்னால காட்டுறாரு, எருமாட்டுக்கு முன்னால காட்டுறாரு. கருப்பு துணி இப்படி காட்டின உடனே அந்த மாடு, எருமாடெல்லாம் மிரண்டு என்ன பண்ணுது, இழுக்குது. அப்படி இழுக்கும் பொழுது என்ன ஆகிறது? முள்ளெல்லாம் வெளியே வருது. ஆமென் சொல்லி பார்க்கலாம். நமக்காக நம்முடைய மூத்த அண்ணன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கையை தட்டி ஆமென் அல்லேலூயா, எல்லா முள்ளையும் முள்ளாகிய எல்லா விதமான வியாதியையும் வேரோட பிடுங்கி விட்டார். ஆமென். சத்ரு வேரோடு அகற்றி விட்டார். நம்புறவங்க மொத்த கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை, கொஞ்சம் இருங்களேன். இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி என்னது, அவங்களுக்கு இயேசுனார் தேவை கிடையாது, அவங்களுக்கு பாட்டு தேவை கிடையாது, சீக்கிரம் முடியா நான் போறேன்னு. அதனால தான் கையெல்லாம் யாரும் தட்ட மாட்டேங்கிறாங்க. வெரி குட், நீங்க அப்படியே இருங்க. இந்த பக்கம் மட்டும் கை தட்டி பாடுவோம். சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் ஆமென். இதான் நம்முடைய கோஷமா இருக்கணும். இதான் நம்முடைய கோஷம். சொல்லுங்க, கோஷம் தானே, ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பரிப்பா இருக்கணும்.
ஆமென். அல்லேலூயா. நான் சுகமா இருக்கிறேன். ஆமென். ஓகே, அல்லேலூயா. அப்போ ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க இந்த பிசாசை தோற்கடிக்க, வியாதியை மேற்கொள்ள என்னத்தை வரணும்? நம்ம என்ன வரணும்? நான் தேவனுடைய வித்து, நான் தேவ ஜீவனை உடையவன், நித்திய ஜீவன் எனக்குள் இருக்கிறது, நான் தேவனால் பிறந்தவன் என்ற அந்த சட்டையை தூக்கி காட்டுங்க. ஆமென். அந்த சட்டையை தூக்கி காட்டுங்க, அந்த சட்டையை போட்டுக்குங்க. அதனால தான் 4:24 சொல்லுது. 4:24 எபேசியர் 4:24 சொல்லுது பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில் எழுந்த உடனே பிரஷ் பண்றீங்க, காலை கடன் முடிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, ட்ரெஸ் மாத்துற மாதிரி ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்க எழும்பின உடனே உங்க கோட்டை தூக்கி போடு. என்ன கோட்டது? கிறிஸ்துவினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய தழும்புகளாலே குணமாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது, அவருடைய நீதி எனக்குள் இருக்கிறது. அந்த கோட்டை நான் அணிந்து கொள்கிற பொழுது எல்லா வியாதிகளும் எல்லா சத்துருக்களும் அதை கண்டு பயப்படும். ஆமென், ஆமென். அந்த கோட்டை காண்பீங்கன்னா, இந்த அம்மா எந்த கோட்டை காண தெரியுமா? நான் ஒரு தப்பும் பண்ணல, நான் பிறந்தல இருந்து இப்படி தானே, பிறப்பே தப்புங்கிற நானு, இதுல வேற. ஆமென், ஆமென். மானிடாய் பிறத்தலே பாவம்னு சொல்லுது பைபிள். எப்படி? ஆதாமின் மூலமாக. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்ல பார்க்கலாம், இல்ல மண்டையில் அடிச்சு சொல்லுங்க. ஒன்ன கவுண்ட்ல வைக்கல, ஆதாம கவுண்ட்ல வச்சுட்டாரு. ஆதாம் மூலமாய் எல்லாருமே என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ நீ தேவ சாயலா மாறணும்னா எந்த சாயலை ஒழிக்கணும்? இதுதாங்க கிறிஸ்துவம். ஆதாம் சாயலை ஒழித்துட்டு தேவ சாயலை அணிந்து கொள். அதனாலதான் மேல இந்த 23 பாத்தீங்கன்னா, பொய்யை கலைந்து மெய்யை பேசு இருக்கா? வாசிங்க 4:23 எபேசியர்ல 23-25 பாருங்க. 23 சொல்லுது, உங்கள் உள்ளத்தில புதுசான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலை சிருஷ்டித்த புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், அவயவங்கள இருக்கிறபடியால். அவயவங்கள் என்னது? நம்ம எல்லாரும் இயேசுநாதருடைய அவயவங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நம்ம எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவயவமா இருக்கிறோம். ஒருத்தர் என்ன கையா இருக்கிறாங்க, ஒருத்தர் காலா இருக்கிறாங்க, ஒருத்தர் வயிறா இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவயவங்களா இருக்கிறபடியால் நீங்க என்ன பண்ணுங்க? அவனவன் எதை கலையணும்? பொய்ய கலையணும். என்னது? இந்த மாயையை கலைந்து விடுங்க. என்னத்த பேசாதீங்க நீங்க. ஐயோ அவங்க பையனா, ஐயோ இவங்களா, அப்படி இப்படின்னு அந்த ஊரு கதையை பேசுறத என்ன பண்ணுங்க? இதாங்க ஊரு கதை, இதாங்க பொய். ஆமென். உங்களுக்கு என்ன நடந்தது, எப்படி ஆச்சு, எப்படி புயல் வந்து மோதிச்சு, எப்படி காற்று வந்து அடிச்சது, அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க புது சிருஷ்டி, நீங்க புதிய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே புதிதாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். ஆகவே இந்த பொய்யான உலகத்தின் கதையை கலைந்து விட்டு பேசும்போது நீ யார் தெரியுமா? உனக்குள்ள தேவ ஜீவன் இருக்கிறது, நீங்க தேவனுடைய வித்தா இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். ஆமென். நீங்களும் உலகத்தை ஜெயிக்கும் அப்படி சொல்லுவீங்களாக்கும். அதை விட்டுட்டு அப்படியா, ஐயோ எல்லாரும் மோசம்தான், எல்லாரும் இதுதான், எல்லாரும் இப்படித்தான், அப்படி பேசுறத நிப்பாட்டிட்டு நீங்கள் பொய்யை கலைந்து, ஆமென், ஒவ்வொருத்தரோட ஒருத்தர் பேச, நீ தேவனுடைய அவயமா இருக்கிற. சத்தமா சொல்லு பார்க்கலாம். உனக்குள்ள நான் சொல்றேன் பாருங்க, என் காதுக்குள்ள என்ன ரத்தம் இருக்கிறதோ அதுதான் என்னுடைய உள்ளங்காலம் இருக்கும் நான் நம்புறேன். ஆமாவா இல்லையா? ஆமென். வேணும்னா உங்களை செக்அப் பண்ணி பாக்குறவாங்க, உங்க உள்ளங்காலையும் கொஞ்சம் கட் பண்ணி பார்க்குறேன், உங்க காதையும் கட் பண்ணி பார்க்குறேன். அதே கலர்ல தான் இருக்கும், அதே ஜீன் தான் இருக்கும், அதே தன்மை தான் இருக்கு நான் நம்புறேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் ஒரே ரத்தம் எங்களுக்குள் போய் கொண்டிருக்கிறது, ஒரே தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒரே சென்சேஷன் இருக்கிறது, அது கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது, கிறிஸ்துவின் எண்ணம் இருக்கிறது, அது கிறிஸ்து பண்ணி இருக்கிறாரு, அது கிறிஸ்து செய்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென், ஆமென். இதைத்தான் கலைய பார்ப்பான் பிசாசு. நேரா வரான், சர்பத்தை பூந்துட்டு என்ன வரான், நேரா வந்து நீ தேவகுமாரனா? இல்லவே இல்லை. சொன்னா இல்லையா? நீ நான் கொடுக்கிற பழத்தை சாப்பிட்டால், நான் சொல்ற பழத்தை சாப்பிட்டா நீ தேவனை போல மாறுவ.
ஆமென். இவன் உண்மையாகவே சூடு சோறுன்னு இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான்? நான் ஏற்கனவே தேவனை போல தான்டா இருக்கிறேன், உனக்கு ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இவன் காதை அடகு வச்சுட்டான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொன்னார் ஆண்டவர், காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும், எப்படி கேட்கிறாயோ அப்படி கொடுக்கப்படும். இந்த காத குணம் யார் கொடுத்துட்டான்? இவன் சாத்தான் கொடுத்துட்டான். உங்க காது இருக்கிறதுனால நீங்க கேட்கிற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தைகள் கிடையாதுமா. உன்னை விசுவாசத்துல, தேவ சக்தியில, தேவனுடைய உந்துதல்ல, தேவ ஜீவன்ல எது உன்னை எழுப்புகிறதோ அதுதான் நல்ல வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவன் சொல்றான், நல்ல வார்த்தை இல்லையா பிசாசு சொன்னது? நீ தேவனை போல மாறுவ. நல்லதா கெட்டதா? இன்னும் நீ மாறணும். நல்லதா கெட்டதா? சொல்லுங்களேன் வாயை திறந்து. இன்னும் நீ மாறணும். இன்னும் உனக்குள்ள கொஞ்சம் அங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லா தான் இருக்க, ஆனா அங்கங்க என்ன இருக்கு? கொஞ்சம் கொஞ்சம் குறை இருக்கு சொல்றான். கரெக்டா? ஆமா. அப்பதான் தெரியும். ஆமா, நான் நேற்று குளிக்கல. ஆமா, ஐயோ நேற்று கருப்பு துணி போட்டேன். ஆமா, ஐயோ நேற்று காலையில ஜெபம் பண்ணல. ஆமா, ஐயோ நேற்று என்ன பண்றேன் நானு, எங்க அவருக்கு என்ன பண்ணல, கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டேன். ஆமா, நம்மகிட்ட தான் 1000 இருக்க காட்டுறதுக்கு. ஆமென். ஆமென். இதுக்கு பேர் தான் பொய். ஆனா உள்ளான மனிதனிலே பார்க்க பழகுங்கள். உள்ளான மனிதன் இயேசுவை போலவே ஆக்கப்பட்டு இருக்கிறான். ஆமென். உங்கள் உள்ளான மனிதன் கிறிஸ்துவை போல், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஆமென். பிள்ளையை பெத்தெடுக்கிற போது அந்த குழந்தைக்குள்ள ஒரு அசுசியும் இல்ல. அந்த இருதயத்துல நல்லது கெட்டது ஒண்ணு கூட தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இயேசுவினாலே. ஆமென். உங்க பிறப்ப சந்தேகப்பட்டா யார சந்தேகப்படுற மாதிரி அர்த்தம்? அப்பா அம்மாவை சந்தேகப்படுற மாதிரி அர்த்தம். ஆமாவா? அப்போ ஆவிக்குரிய பிறப்ப நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா யார சந்தேகப்படுற மாதிரி அர்த்தம்? சொல்லுங்களேன். இயேசுவை சந்தேகப்படுறவனுக்கு நடக்கும். இதாங்க வாழ்க்கையில பிரச்சனை காரணமே. ஆமென். அவராலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அவருடைய ஜீவன் உங்களுக்குள் கொடுக்கப்படுகிற சிலுவையிலே அவர் ஆதாமின் தன்மையை அழித்து அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவின் தன்மையாக்கி இருக்கிறார். தெய்வத்துக்கு சமமாக்க கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். நீங்க உங்க அப்பா அம்மா மட்டும், உங்க பிறப்ப மட்டும் சந்தேகப்பட மாட்டீங்க, ஆவிக்குரிய பிறப்ப மட்டும் சந்தேகப்பட வச்சேன்னு அர்த்தம். அதைத்தான் பிசாசு உங்களை என்ன பண்ணுவான்? காட்டிட்டே இருப்பான். என்னது? நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது. இயேசுநாதர் கூட வந்து சொன்னானா இல்லையா? சொன்னானா இல்லையா? என்ன சொன்னா? நீ தேவனுடைய குமாரனே ஆனால். ஆமென். சாத்தானுக்கு யார பிடிக்காது? யார பிடிக்காது? தேவ தன்மை பிடிக்காது, தேவ பிள்ளை பிடிக்காது. அதைத்தான் அழிக்க பார்ப்பான். தேவ சாயலை அழிக்க பார்ப்பான். நீ தேவ சாயல் கிடையாது, நீக்குள்ள தேவ ஜீவன் கிடையாது, நீ தேவ பிள்ளை கிடையாது. நீ சொல்லணும், ஆமாண்டா நான் தேவ பிள்ளையில தான், அவர் என்னை தேவ பிள்ளையாய் ஆக்கி இருக்கிறார். ஆமென். ஆமென். நீ சொல்ற நயனானையும் வரதாமலும் கொண்டு வர, நான் சொல்றேன் இயேசுநாதரின் மூலமாக நான் பிறந்திருக்கிறேன். ஆமென். அவன் எப்பவுமே உன்னோட மனுஷ பிறப்ப, மாம்ச பிறப்ப கொண்டு வருவான். நீ எப்பவுமே எதை கொண்டு தூக்கி பிடிக்கணும்? நான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நான் என்ன பண்ண பிறந்திருக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து வந்து என் மாம்சத்தை சிலுவையில் அறைந்து ஆதாம் மூலமாய் நடந்த கொடுமையை இயேசு மூலமாய் தீர்க்கப்பட்டு விட்டது. ஆமென். ஆதாம் மூலமாய் நடந்த எல்லா பழியையும் இயேசு தீர்த்து விட்டார். ஆதாம் மூலம் வந்த அனைத்து தன்மையும் இயேசு அழித்து போட்டிருக்கிறார். என்றைக்கு இயேசு வந்தாரோ, என்றைக்கு சிலுவைக்கு போனாரோ, அன்றையிலிருந்து நான் புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறேன். அதனால தான் 5:17 சொல்லுது. 5:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17. இதுல இருந்து வாசிங்க. 15 இருந்து வாசிங்க. 16 15 இருந்து வாசிங்க. 5:15 இருந்து 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் எனக்காக ஒருவர் மரித்து எழுந்திருக்கிறாரே, இனி அவருக்காக பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அடுத்து, ஆகையால் ஒருவனையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் அவர் அறியோம். அடுத்து 17,
அதனால ப்ளீஸ் கவனிங்க, இயேசு உங்களுக்காக மரித்து எழுந்ததினால, அவர் மரணத்தின் மூலமாக, அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக ஆதாமின் தன்மை அழிக்கப்பட்டு விட்டது, மனுஷ தன்மை ஒழிக்கப்பட்டு விட்டது, பாவ நேச்சர் அழிந்து போனது. ஆமென். நம்ம எல்லாருக்குள்ளுமே தேவ நேச்சர் உட்புகுத்தப்பட்டு இருக்கிறது. ஆமென். எப்படிங்க அது? எப்படிங்க? குழந்தைக்கு தெரியாதுங்க, பிறந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த பிறந்த குழந்தை யாரையே டிபெண்ட் பண்ணி வாழும்? அம்மாவையே டிபெண்ட் பண்ணி வாழும். அதுக்கு பசிக்கணும்னா அம்மா, தண்ணி குடிக்கணும்னா அம்மா, அந்த குழந்தை எங்கன்னா வலிக்குன்னு சொன்னா அதையே டிபெண்ட் பண்ணி வாழும். ஒரு தேவனால் பிறந்தவன் தேவனையே டிபெண்ட் பண்ணி வாழணும். அதுதான் நல்ல பிள்ளைக்கு அர்த்தம். ஆமென். அப்படி என்ன அர்த்தம்? ஒருத்தன் கிறிஸ்துவன் சொன்னா ஆண்டவரை சார்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும் எல்லாத்துக்கும். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. இப்போ நீ புது சிருஷ்டி. அவர் சொல்றாரு எப்படிங்க? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் உங்கள் பழைய ஜீவனை அழிக்கப்பட்டு விட்டது, எரஸ் பண்ணப்பட்டு விட்டது. ஆதாம் மூலம் வந்த அனைத்து பாவத்தன்மைகளும் அழிக்கப்பட்டு விட்டது. இப்போ நீ சொல்லணும், பொய் இருக்குதா உனக்குள்ள? இதுதாங்க ஃபைட். பொய் இருக்குதான், ஆதாம நேச்சர் இருக்குதான். ஆனா சிலுவையில் ஒன்று நடந்திருக்கிறது. ஆதாமை ஆண்டவர் சின்ன பின்னமாக்கி இருக்கிறார், மாம்சத்தை அழித்து போட்டிருக்கிறார். தேவபுத்திரனா இருந்தால்தான் இயற்கைகள் பனி கூட என் மேல என்ன பண்ண அட்டாக் பண்ண முடியாது, நாய் என் மேல ஆதிக்கம் பண்ண முடியாது, விஷம் என் மேல ஆதிக்கம் பண்ண முடியாது, மழையில் நனைந்தாலும் அது என்னை ஒன்று பண்ண முடியாது, அக்கினியில பிறந்தாலும் ஒன்று பாட்டு பாடுறோம், அக்கினியில நடந்தாலும் வேகாது இருப்பேன், அக்கினியில் நடந்தாலும் வேகாமல இருப்பேன், தண்ணீரில மூழ்கினாலும் மூழ்காமல இருப்பேன் பாட்டு பாடுறீங்க. ஆனா பனி வருது பார்த்துப்போ, பனியை ஹைப்பு கொடுக்குறீங்க, மழையில ஹைப்பு கொடுக்குறீங்க. என்னது இது? பாட்டு ஒண்ணு, செயல் ஒண்ணு. நீ இப்படி தெரியணும், நான் தேவனால் பிறந்தவன், தேவனுடைய ஜீவனை உடையவன், தேவ புது சிருஷ்டி, தேவ ஜீவன் உடையவன். பனி என் மேல ஆதிக்கம் பண்ண முடியாது. அதனால்தான் தாவீது பழைய காலத்துல புது விசுவாசிங்க. அவன் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த புது உடன்படிக்கையின் விசுவாசி தாவீது. என்ன சொல்லுவான் தெரியுமா? பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். ஆமென். அவனுக்குள்ள தேவ ஜீவன் கிடையாதுங்க. அவன் சொல்றான், அவர் என்னுடைய ஜீவனும் என் ஜீவனின் பலனுமானவர், என் கோட்டையானவர். ஆமென். ஆமென். நீங்க தான் சொல்லணும், இயேசு கிறிஸ்து மூலமாய் எனக்கு ஜீவன் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மரித்து எழுந்ததினாலே ஆதாம் சாகடிக்கப்பட்டு இயேசு எனக்குள் வாழ்ந்திருக்கிறார். இதுக்குதான் நான் நல்லா கவனிச்சுக்கணும், இதுதான் தேவ நோக்கமே. இதுதான் தேவ நோக்கம். எதுக்கு? ஆதியிலே ஆதாம் மூலமாய் சந்ததியை பெருக்க நினைச்சாரு. ஆதாம் தோத்து போனா இயேசு மூலமாய் சந்ததியை பெருக்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வாரம் அந்த சந்ததியை ஏசாயா 53 காட்டுறேன், எப்படி சந்ததியை மாறணும்னு சொல்லிட்டு. ஆமென். ஆமென். அப்ப நீ சொல்லணும், நல்லா கவனிங்க, பனியை ஹைப்பு கொடுக்காதீங்க, மழையை கொடுக்காதீங்க. நான் தேவ புத்திரன். எல்லா இயற்கைகளும் சர்வ சிருஷ்டியும் எது காத்திருக்குது? எது காத்திருக்கு? தேவ புத்திரர் வருவது காத்திருக்கு. அதுக்கு பிரசவ வேதனை. நான் கடல் கொந்தளிக்க கூடாதா? தேவபுத்திரன், ஒரு தேவபுத்திரன் வந்தா போதும். இயேசு என்கிற தேவபுத்திரன் வந்தார், காற்றும் கடலும் அடங்கியது. ஆமென். ஆமென். இயேசு என்கிற தேவபுத்திரன் வந்தார், காற்றும் கடலும் அடங்கியது. ஆமென். ஒரு தேவபுத்திரர்கள் வெளிப்படுகிற வரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அப்படின்னு அர்த்தம், வரக்கூடியவர் இவர் தேவகுமாரனா இருக்கக்கூடாதா? தேவ வித்து இருக்கக்கூடாதா? தேவ வித்து இருக்கக்கூடாது. அப்போ நீ வாழ்கிற பிசினஸ், உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய வீடு, உன்னுடைய தோட்டம் துறவு எல்லாம் செழிக்கணும், ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னா, நீ தேவபுத்திரனாய் காண்பிப்பேன் என்று சொன்னால் அவைகள் அனைத்தும் உனக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் புரியுது? ஆமென் சொல்லு பார்க்கலாம். ஆமென். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க போயிட்டு எதை மேனிஃபெக்ட் பண்ணணும் வீட்டில்? எதை? நான் தேவனுடைய புத்திரனாய் இருப்பதற்கு என்னை வளர்த்து எடுக்க வேண்டும். ஆமென். அதனால தான் பொய்யை களைந்து மெய்யை பேசணும். எப்படி? எதுக்கு? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவசாயில சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன் டெய்லி என்ன பண்ணோம்? அது ஆண்டவர் சிருஷ்டித்துட்டாரு. அது என்ன பண்ண? டெய்லி அணிந்து கொள்ளணும். மெய்யான நீதியிலும் பரிசுத்த தேவசாய் சிருஷ்டி புதிய மனிதன் நான், புதிய ஜீவனை உடையவன், புதிய சிருஷ்டி நான் வந்திருக்கிறேன். சகலமும் எனக்கு கீழ்ப்படிவதாக இந்த புது சிருஷ்டி போகிறேன். இப்போது
காற்றும் கடலும் அடங்குவதாக, பனி என்மேல் மேற்கொள்ளாமல் இருப்பதாக, மழை என்னை அதிகாரம் பண்ணாமல் இருப்பதாக. ஆமென். எந்த விஷ பூச்சிகளும் ஜந்துக்களும் என்னை ஆளாமல் இருப்பதாக. ஆமென், ஆமென். இன்னைக்கு தாவீது இருந்தா அப்படி பாட மாட்டாரா? எந்த விஷ பூச்சிகளும் என் மேல் ஆளுகை பண்ணக்கூடாது. இயேசு சொன்னாரா இல்லையா? நீங்கள் எந்த விஷமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த தேலும் எந்த பாம்பும் நீ அவைகளை மேற்கொள்ளுவ, அவைகள் உன்னை மேற்கொள்ள கூடாது. சொன்னாரா இல்லையா? சொல்லுங்களேங்க. ஆமென். அப்ப என்ன பண்ணணும்? நீ தேவ புத்திரன் என்கிறத நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எம்பசைஸ் பண்றீங்களோ, நான் தேவ குமாரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எம்பசைஸ் பண்றீங்களோ, அப்போது உங்கள் கர்ப்பப்பை உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆமென். உங்களோட தலை உங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்து தான் ஆகணும். உங்கள் ஆடுகளும் மாடுகளும் இனப்பெருக்கம் அடைந்துதான் ஆகணும். உங்கள் தொழில் விருத்தி அடைந்துதான் ஆகணும். ஆமென். நீங்க எந்த பூமியில வேலை செய்ய அந்த பூமி உங்களுக்கு செவி கொடுத்து தான் ஆகணும். ஆமென். அந்த காற்றும் அந்த கடலும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிதான் ஆகணும். எதனால தேவ புத்திரர்கள் விருத்தி அடைய தேவ குமாரர்கள் எழும்ப சாத்தான் கூட்டம் சொல்லணும், இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். ஆமென் என்று பயந்து ஓடணும். ஆமென். இவர் தேவ புத்திரன் வராரு, காற்றும் கடலும் அடங்கணும். ஆமென் சொல்லு பார்க்கலாம். ஆமென். இன்னொன்னு சொல்றேன், காற்றானாலும் கடல் கொந்தளிக்க சீருகிற காற்றானாலும் கொந்தளிக்கிற கடலானாலும் அது இயேசுவே நின்றாலும் இயேசு சொன்னால்தான் அது அடங்கியது. ஆமாவா இல்லையா? எதனை பேர் புரியுது தெரியல. ஆமென், ஆமென். அதே மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணோம். பரிசுத்தாவின் அங்கதான் இருக்கிறாரு, தேவாவை அசைவாடி கொண்டிருக்கிறார். வார்த்தை வந்த போதுதான் அந்த ஆவியான உருவாக்கினார். நல்லா புரிஞ்சுங்க. தேவ ஆவியானவர் இருளுமே அசைவாடி கொண்ட வெறுமையா இருந்தது, இருளா இருந்தது. ஆவியானவர் உருவாக்கிட்டாரா? ஆவியானவர் உருவாக்கணும்னா என்ன வரணும்? வார்த்தை வரணும். நீ நல்ல வார்த்தையை, தேவ வார்த்தையை, தேவனுடைய லாங்குவேஜ நீ பேசினியானா அது ஆவியானவர் கிரியேட் பண்ணுவாரு. நீ சாத்தனுடைய வார்த்தையை பேசினியானா ஆவியானவர் கிரியேட் செய்ய மாட்டார் உன் வீட்டுல. ஆமென். எத்தனை பேர் புரியுது தெரியல? ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை உங்க வீட்டுல பேசினியானா அது தேவனுடைய லாங்குவேஜ். கர்த்தருடைய வார்த்தை என்பது கர்த்தருடைய லாங்குவேஜ். ஆமென், ஆமென். இப்ப நல்லா கவனி. காற்று கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது, காற்று வீசுது. இயேசுனார் என்ன பண்ணாரு? இறையாதனாரு. அவரை பார்த்தவனே அடங்கிடுச்சா? அவரை பார்த்தவனே அடங்கல. உன் கூட இயேசு இருக்கிறாரு, உன் கூட ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, புயல் வீசுற மாதிரி இருக்கு. நீ எழும்பி இறையாதே என்று சொல்லாத வரைக்கும் அது அமைதியாக போவது இல்லை. அல்லேலூயா. இருளின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், வெறுமையின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒண்ணும் நடக்கல. வார்த்தை வருகிறது, வார்த்தை வருகிறது. வெளிச்சம் உண்டாக கடவது, இருள் வெளிச்சமாய் மாறியது. ஆமென், ஆமென். நீர் பரப்பு வர கடவுதுன்னு சொல்ற, நீர் வர ஆரம்பிக்கிறது, பிரிய ஆரம்பிக்கிறது. மரம் முளைப்ப கடவுது, முளை வெறுமையெல்லாம் முளைய ஆரம்பிக்கிறது. ஆவியான உன்னோடு இருந்தாலும் கூட நீ பேசுகிற வார்த்தை, விளைவிக்கிற வார்த்தை பேசினால் அது விளைத்து எழும்ப ஆரம்பிக்கும். சாபத்தின் வார்த்தை பேசினால் அது சபிக்கப்பட்டு போகும். அநேக வீட்டில் இருக்கிறது காரணம் தெரியுமா? பிள்ளைங்க உருப்படாம போறது காரணம் தெரியுமா? இப்படிலாம் இருக்கிற காரணம் தெரியுமா? இவங்க வீட்டில் இவங்க கூட ஆவியான் இருக்கிறாரு, பேசிட்டு இருப்பாரு. ஆனா என்ன பண்ணுவாங்க? சனின்னு, தத்திய, தரித்திரம், இது அதுன்னு பேசுறதுனால எழும்புகிற ஆவியான எழும்பாமலே நின்று விடுகிறார். அப்புறம் எலும்பும் ஜபத்துல போய் எலும்பான்ற. ஆமா, இவ்வளோ வார்த்தை நீ பேசிட்டு போனா அங்க எலும்புறது. ஆமென், ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஆமென். சங்கீதம் இல்லை, அடுத்த ஆரம்பிச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். ப்ளீஸ் லிசன். தேவ புத்திரர்களாய் நீ இருக்க 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 எந்த முள்ளும் எந்த முற்காடும் அது செழிப்பான பூமியை மாறிவிடும். ஆமென். இப்போ நீ எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? தேவபுத்திரன் சொல்லு பார்க்கலாம். நீ தேவபுத்திரனை பிறக்கணுமா? ஏற்கனவே ஆண்டவர் உன்னை பிறப்பிச்சிட்டாரா? உனக்குள்ள அந்த ஜீவன் இருக்கா? இனிமேல் வரணுமா? ஆமென். அந்த வசந்த மாற்றம் வாசிக்கலாம். அப்படியே திரு முடிக்கிறீங்களே. யோவான் 1 யோவான்ல 3:1 பாருங்க. 2:1 3:1. சாரி 5:1 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், இங்க ஒருவேளை அந்த கடவுள் இருக்கு, இந்த கடவுள் இருக்கு, எந்த கடவுள் எனக்கு ரட்சகர் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து நீங்க வராம இருக்கிறது நல்லது.
இயேசுவானவரே கிறிஸ்து, என்னை விடுவிக்க வந்தவர், என் இரட்சகர், அவரால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்கு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் எனக்கு பாவம் மன்னிப்பு வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து காயங்களை என்னை மன்னித்திருக்கிறது. இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. அவர் பழைய மனிதனை களைந்து என்னை புது மனிதன் ஆக்கியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென், ஆமென். நல்ல கவனியா, நோ ஷார்ட்கட். வேற ஒரு வழியே கிடையாது, வேற ஒரு வழியே கிடையாது. இதான் வழி. இயேசுவானவர் எனக்காக வந்து கெட்டு போன மனிதனை, நான் கெட்டவன் தான், எனக்குள்ள பாவ வித்து இருக்குது, நான் ஆதாமின் வித்தினால் பிறந்திருக்கிறேன், என் தாய் தகப்பன் வழி நல்ல வழி கிடையாது. அது எந்த அவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க கூட சரி, ஆதாமின் மூலமா வந்தவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க? ஒழுக்க சீலர்கள் கிடையாது, கெட்டு போனவர்கள். ஆனா இயேசு வந்தாரு. இயேசு விசுவாசிக்கும் போது என் ரூட்டு மாறிடுச்சு, என் வாழ்க்கை மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? அவர் தான் என்னை விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரே. அவரை நான் எப்படி விசுவாசிக்கிறேன்? என் பாவத்திற்காக அவர் மரித்து நான் நீதிமானாக்கப்படும் அவர் எழும்பியிருக்கிறாரு. அப்போ அவர் மரணமும் அவர் உயிர்த்தெழுதலும் என்ன வேற ஒரு படைப்பை மாத்திருச்சு. பாவி என்கிற படைப்புல இருந்து நீதிமான் என்கிற படைப்பு கொண்டு வந்துருச்சு. ஆமென். ஆதாமின் மூலமாய் நான் பாவியாக்கப்பட்டேன், கிறிஸ்து மூலமாய் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆமென், ஆமென். இப்போ நீதிமானுக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் என் தலை மேல வந்து இறங்கணும். ஆமென், ஆமென். ஏன் அது நான் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் அனைத்தும் என்னை வந்து சேர்ந்து கொண்டு தான் இருக்கணும். இதை நீங்க உரிமை எடுக்காத வரைக்கும் நத்திங் ஹேப்பன், ஒன்னும் நடக்க போறது இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு வந்து ஆதாமின் சந்ததியை அழிச்சிட்டாரு, நான் கிறிஸ்துவின் சந்ததியை மாத்திட்டாரு. நான் கிறிஸ்துவின் சந்ததி, நான் தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கணும். ஆமென். ஆனா இந்த உலகம் இருக்கு, இந்த உலகத்துல இன்னும் பாவம் இருக்கு, இன்னும் அநியாயம் இருக்கு. ஆனா நான் தேவனால் பிறந்தவன், இந்த தேவனால் பிறந்தவன் என்கிற சர்டிபிகேட்டை காட்ட 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 சகலமும் எனக்கு அண்டர்ல வரும். ஆமென், ஆமென். நான் காட்ட வேண்டியதெல்லாம் நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவன் வித்து. எப்படி? தேவன் இயேசு கிறிஸ்துவினாலே நான் பிறந்திருக்கிறேன். அவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும், ஜெயித்தாக வேண்டும். இது கட்டளை, இது கட்டளை, ஜெயித்தே ஆக வேண்டும். ஆமென். நீ எடுக்கிற தொழில, அது என்ன தொழிலோ, அது ரியல் எஸ்டேட்டோ அல்லது அந்த கம்பெனியோ, மேன் பவரோ அல்லது எந்த பிசினஸோ, நீ ஜெயித்து தான் ஆக வேண்டும். இது எழுதப்பட்ட தீர்ப்பு. எப்படி மாறும்? நீ தேவ பிள்ளையாய் மாற 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 தேவனுடைய புத்திரனாய் விளங்க 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 அந்த சத்தியத்துல நிக்க 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 சர்ப்பம் வசப்படும், தேள்களை மிதிக்கப்படும். ஆமென். எல்லா கோட்டான்களும் குருவிகளும் குஞ்சுகளும் உனக்கு அடங்கித்தான் ஆக வேண்டும். ஆமென். அப்போது தேள்களை மிதிப்பாய், சர்ப்பங்களை எடுப்பாய், ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். கையை உயர்த்தி தேவ பிள்ளையே. ஆமென். காரணம், ஆமென், ஒரே ஒரு நோக்கம், தேவ பிள்ளை. ஆண்டவருக்கு தேவை தேவ பிள்ளையை தவிர அது ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. ஆமென். தேவனுக்கு தேவை கிறிஸ்து. அதனால தான் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். அப்ப என்ன முன்குறி காரணம்? இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக்கப்படுவதற்காக என்னை முன்குறித்திருக்கிறார். அப்படியானால் என்னை பார்க்கிற காற்றும் கடலும் அடங்கித்தான் ஆக வேண்டும். என்னை பார்க்கிற பிசாசு உன்னதமான தேவகுமாரன் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னை பார்க்கிற போது என் வார்த்தையை கேட்டு முடமான கால்கள் நடந்துதான் ஆக வேண்டும். சவமான பிணங்கள் எழுப்பித்தான் ஆக வேண்டும். குருட்டு கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இது இந்த ஜீவன் இல்ல, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருக்கிறதுனால, உனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறதுனால உன் வீடு கட்டப்பட்டு தான் ஆகணும், உன் பிள்ளைகள் வாழ்ந்து தான் ஆகணும், நீ பிள்ளை பெத்து தான் ஆகணும், நீ உயர்ந்து போய் தான் ஆகணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தா ஆகணும், சமாதானமா இருக்கத்தான் வேணும், சுகமா இருக்க வேணும். ஆமென். இது எழுதப்பட்ட தீர்ப்பு. கைகளை உயர்த்தி ஆமென். இதைத்தான் நீங்க போராடணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் விரும்புகிறபடி கர்த்தர் உங்களை ஆக்குவாராக. உங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் ஆவீர்களாக, எழும்புவீர்களாக. இந்த கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் உங்களை வடிவமைப்பாராக, உயர்த்துவாராக, மேன்மை அடைவீர்களாக. உங்களாலே உங்கள் வாழ்க்கை கட்டப்படுவதாக. நீங்கள் தேவ வார்த்தை பேசும்போது, தேவ ஜீவனில் பேசும்போது அனைத்தும் அனுகூலமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்கள் கைகளில் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஒரு ஜபம் ஜபிக்கலாம். ஒரு ராஜுங்கிறவர் வந்து உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அவருக்காக. ஒரு ஜோதி ஹாஸ்பிட்டல், அதுக்காக கர்த்தர் சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம்.
நல்ல ஆண்டவரே, தம்பி ராஜிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் சுகத்தை கூறுகிறோம். அந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ் எல்லாம் ஆரோக்கியமாக என்று சொல்லுகிறோம். கர்த்தர் ஜீவனை கட்டவிழ்க்கிறோம். ஜோதிக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகம் பலன் தந்து ஆசீர்வதியும்.